Guys, please don't skip the video. Just give me 2 minutes. In the next 2 hours பார்க்கலாமா வேணாமா சொல்லிட்டு இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. A day in a life of a 26-year-old entrepreneur. ஆப்வியஸாக டைட்டில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. என்னுடைய மொத்த நாளுமே நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்தென்டிக்காக ஜென்யூனாக ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணி ஒரே விலாகாக கம்பைல் ஆக்கி ஒரு 26-year-old ஆண்டர்பிரனருடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ராவாக ஜென்யூனாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் எடிட்டிங்கே க்ளோஸ் டு 45 days 50 days கிட்ட தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். அந்த அளவுக்கு ஃபுட்டேஜஸ் கிட்டத்தட்ட படம் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ எதையுமே கிளாமரைஸ் பண்ணாமல் ட்ராமாட்டிக்காக ஆக்காமல் லைக் நிறைய சோஷியல் ஸ்டிக்மா அண்ட் அசம்ஷன்ஸ் இருக்குது இல்லையா சொசைட்டியில் ஒரு ஆண்டர்பிரனர் தான் இப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப் அப்படி இருக்கும், வீக்கெண்ட்ஸ் ஆனால் வந்து லாங் ட்ரைவ் போவாங்க அண்ட் எப்போ வேணால் எந்திரிச்சு வேலை செய்யலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எனிபடிஸ் பாஸ், 9 to 5 நான் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்ச டைமில் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சொசைட்டல் ஸ்டிக்மா அண்ட் அசம்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே உடையிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்யூனாக ராவாக ஆத்தென்டிக்காக ஒரு ஆண்டர்பிரனரோட லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதில் நான் டாக்குமெண்ட் பண்ணி அப்படியே எடுத்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோவை செஞ்சோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 hours வரும். என்னுடைய மொத்த ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் க்ளோஸ் டு 14 to 16 hours. ஐ ஹேட் அ லாங் டே. ஓகேவா, நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ டென்ட் நோ இட் வாஸ் கோயிங் டு பி தட் மச் ஆஃப் அ லென்த்தி டே. ஸோ பாருங்கள், இந்த 2 hours-ஐயும் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பாருங்கள். கண்டினியூஸாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ டேக் யுவர் டைம். ஏன்னா ஃப்ரேம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு இடம் ஒரு லொக்கேஷன் மாறி போயிட்டே இருப்பேன். என்னுடைய ஒர்க் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம்ஸும் மாறும். ஸோ நீங்கள் நடுவில் ஒரு ½ hour பார்த்துட்டு டக்குன்னு ஒரு 5 minutes ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆகிடும். யூ வில் பி வாட்சிங் சம்திங் எல்ஸ். ஸோ டைம் எடுத்து ஒரு பாட்காஸ்ட்டை பார்க்குற மாதிரி பாருங்கள். ஒரு ½ hour டேக் அ பிரேக், இன்னொரு நாள் ஒரு ½ hour பாருங்கள். ஒரு சீரீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா ஒரு ஆண்டர்பிரனருடைய லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக வேறு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஓனர் வந்து ஒரு டே இன் மை லைஃப் பண்ணுறாருன்னா அவருடைய vlog என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் இருக்கார் ஒருத்தர்னா இட்ஸ் டைனாமிக், இட் சேஞ்சஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் பிஸ்னஸ். ஸோ என் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐ எம் இன்டு இன்டீரியர் டிசைனிங் அண்ட் சிவில் ரெனோவேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங். ஸோ என்னோட இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஆர்கிடெக்ட், ஒரு சிவில் இன்ஜினியர், இல்லை ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ தான் காலேஜில் இருக்காங்கன்னா அந்த சிவில் இன்ஜினியர்ஸ்க்கோ அந்த ஃபியூச்சர் ஆர்கிடெக்ட்ஸ்க்கோ இந்த வீடியோவை நீங்கள் அனுப்பலாம். I have made it as authentic and as genuine as possible. கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது எக்கச்சக்க கீ டேக்அவேஸ் இருக்கும். That is something I will guarantee you. Guys, நம்ம கூட வந்து விக்கி பாய் இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆவடியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சைட் ஒன்று எடுத்திருக்கோம். எம்டி பில்டிங், 3 floor. ஒன்று டிஸ்டர்பன்ஸ் ஆனதில்ல பேசுறது. 3 floor எம்டி பில்டிங்கு. ஸோ அங்கே போயிட்டு என்னெல்லாம் பார்ட்டிஷன்ஸ் வரப்போகுது, எப்படி வந்து அந்த எம்டி ஸ்பேஸை வந்து ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோ வந்து இதில் வராது, அது செப்பரேட்டாக அந்த சைட்டுக்குன்னு தனியாக தான் அப்லோட் பண்ணுவோம். இப்போ அந்த ஒர்க்குக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு அந்த வீடியோ எடுத்து முடித்த உடனேமா ஐ வில் லீவ் டு அம்ஜிக்கரை இஸ் வேர் மை கிளைண்ட்ஸ் ரெசிடென்ஸ் இஸ் அட். ஸோ அங்கே கிளம்பி போயிடுவேன். அதனால தான் நம்ம கூட விக்கி பாய் வந்துட்டுருக்காரு. இப்போ போகிற வழியில் ஒரே ஒரு சின்ன ப்ரோக்ராம், எங்கேயும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. என்னுடைய சீஃப் ஆர்கிடெக்ட் மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கேஷ் கொடுக்கணும். அதை மட்டும் கொடுத்துட்டு வில் பி ஆன் அவர் வே. ஹலோ தினேஷ், சொல்லுங்கள் தினேஷ். உங்களுக்கு ஒரு இது அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஓகே, லெஃப்ட் சைடில் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் ஒரு வீடு இருக்குங்க. மேலே கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எம்டியாக இருக்கும், மேலே வந்து இது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி. உங்களுக்கு நம்பர் அனுப்பலையா இவரு? இல்லை இருங்க, நான் கால் பண்ணுறேன். வெளில இருக்காருன்னு சொல்லிடுறேன், இருங்க. ஸோ நம்மளோட இன்னொரு இன்டீரியர் டிசைனர், அவரை வந்து பள்ளிக்கரணைக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சைட்டில் வார்ட்ரோப், மாடுலர் கிச்சன் இது எல்லாமே மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதனால அவர் அங்க போயிருக்காரு. அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஈஸ்வரா, எவ்வளோ என்னெல்லாம் வருது பாரு. இந்த மாதிரி அளவெடுக்க வர சொல்லிட்டு
ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஸோ The person you're calling ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருந்தால் என்ன பண்ண சொல்லுங்க? பாவம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவான்? அட்ரஸ் எதுவும் அனுப்பலையா முன்னாடி? நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஹலோ சார், அங்கே வால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் வீட்டுக்கிட்ட. அம்மா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா சாரி இந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் போய் பாருங்களேன். பிளாக் கலர் டி-ஷர்ட் போட்டிருக்காரு. ஆமா, இதுல நெத்தியில பட்டை எல்லாம் போட்டிருக்காரா? கொஞ்சம் ஆமா, பக்தியா அவரே தான் சார், அவரே தான். அவர் நேம் தினேஷ். ஓகே ஓகே இத பாக்க தினேஷ் பாத்துட்டேன் சார். ஓகே, ஜஸ்ட் சார் கூட்டிட்டு அவருக்கு இது மட்டும் காமிச்சிருங்க. வார்ட்ரோபு, அந்த லாஃப்ட் எங்க வருது, அப்புறம் பூஜா யூனிட், டிவி பேனல் எங்க வருதுன்னு காமிங்க. அவர் மெஷர்மெண்ட் எடுத்துப்பாரு. சரி ஓகே ஓகே சார், தேங்க்யூ. சூர்யா கால் பண்ண. கால் சூர்யா. Oops, something went wrong with the connection. கால் சூர்யா. Oops, something went wrong with the connection. Try again. இதுக்கு தான் ஐபோன் வாங்கிடுறான். To copy the song, press any key. Charges will be 39 for 30 days. ஜி வந்து 10 நிமிஷம் ஆகுது ஜி. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் ஜி. சைட்டுக்கே வந்துடுவா. சரி வாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஆர்கிடெக்ட் வந்து இங்கே வர சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருந்தாரு, வந்துடுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வேணாம் வேற இடம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாகவே நடக்கும். இந்த அலைச்சல், ஃபோன் காலு, அப்புறம் சொதப்பல் இதெல்லாம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கெட் யூஸ் டு இட். எல்லோரும் வந்து பங்க்சுவலாக இருக்கணும், எல்லாருமே வந்து சொன்ன டைமுக்கு வரணும், ஃபோனை கரெக்டான டைமுக்கு எடுக்கணும். நீங்கள் கால் பண்ணும்போது ரெஸ்பாண்ட் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. யூ ஹேவ் டு கெட் யூஸ் டு இட். ஸ்டார்டிங்கில் கடுப்பாக இருக்கும், போக உங்களுக்கு அதுவே பழகிடும். ஸோ ஸோ நம்ம சீஃப் ஆர்கிடெக்டை மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஒரு சில உரையாடல்கள் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம சைட்டுக்கு போய்ட்டு ஷூட் பண்ண வேண்டியது தான். அந்த ஷூட்டிங்கோட கிளிம்ஸ் வந்து ஒரு 30 seconds to 1 minute மட்டும் நான் வீடியோவில் வைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கீப் கோயிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு இது. ஆமாம், நியூட்ரலில் போட்டு அப்படியே வருவேன். பெட்ரோல் சேவ் ஆகும். இல்லை இதை தாண்டி லெஃப்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆஃப் ஆகிடும்டா. என்னது கார்லாம்? ஆமாம், பைக்கு மாதிரிலாம் கிடையாது. ஸ்டேரிங்லாம் லாக் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. லூசு பாயில கொடுக்குறா பேர் ஐடியா. அது ஸ்டேரிங் லாக் ஆகிட தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுமா? இப்போ போட வச்சேன்ல பிரேக்கு, குறுக்க அந்த கவுசு போல எஸ்கேப். பாவம் டிரைவர் தான் மாட்டிக்கினாரு. ஸோ கைஸ், எனிவே என் ஆர்கிடெக்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகிட்டோம், அவர் வந்து ரீச் ஆகிருக்க மாட்டார். இங்கேயும் ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆன சுச்சுவேஷன் வரும். நாங்கள் சீக்கிரமாக அந்த ஷூட்டை wrap up பண்ணோம். ஏன்னா 3 to 4 hours ஆகும் அந்த ஷூட்டு. ஃபர்ஸ்ட் யூடியூப்க்கு ஒரு வீடியோ எடுக்கணும், அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கும் தனியாக ரீல்ஸ் எடுக்கணும், பிஃபோர் பிக்சர்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும். 3 ஃப்ளோர் வேறு. ஸோ கிட்டத்தட்ட 3 சைட் வீடியோ வந்து ஒரே இடத்துல எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வி ஹேவ் டு மேக் இட் ஆஸ் fast as possible. Vicky's girlfriend also lives here. வீடியோவில் வீடா. ஸோ நம்ம விக்கி பாயோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இங்கே தான் இருக்காங்க. அதனால் டக்குன்னு ஒரு கேமரா மைக்கெல்லாம் தூக்கி விசிரிச்சுட்டு எனி டைம் போயிடலாம். அது ஒரு பிரச்சனை. ஏய், வியூவர்ஸ்க்கு ஏதாவது என்டர்டெய்னிங்காக கொடுக்கணும்டா. ஃபுல்லாக அவங்க என்ன நினைப்பாங்க? இங்கே காட்டு, போலீஸ் போய் மாட்டிக்க. போலீஸ் எங்கே பிடிச்சா தானே வண்டியில் இடிச்சிட்டு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். இங்கே போடுறா, இங்கே ஒரு வீடு கட்டினுக்குறாங்க. பேரன் வரல பேரன். இந்த படம் பார்த்துருக்கியா? லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் படம் மாநகரம். அதில் ஒரு இடத்துக்காக வர வச்சு வேற இடம் சொல்லுவாங்கல்ல. டேய் நான் சொல்ல, அவர் வர மாட்டாரு. இங்க வந்துட்டு ஜி பெசாடி சைட்டுக்கே வந்துருக்காரு. ஐரோடு என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறேன் லெஃப்டில். போலீஸ் இருக்காங்க ஜி. சீட் பெல்ட் போட்டு வாங்க, போலீஸ் இருக்காங்க. அப்ப ஹெல்மெட் போட்டு வாங்க. சரி ஜி, நீங்க வாங்க.
சும்மாடுறா. ஏய் மாட்டினாரா அப்ப டைம் வேஸ்ட் ஆகும்ல, காசு வேஸ்ட் ஆகும்ல. இதில் ஒரு நோட்டா அவருக்கு போயிடும். ஆமா. ஏய் இப்போலாம் ஆனால் போலீஸ்லாம் வந்து ஃபைன் போட்டு வாங்கிக்கிறாங்களா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசு. இப்பதான் கிளம்பி. ஏய் இரு உட்கார் ஆஃப் பண்ணுறேன், கேமரா ஆஃப் பண்ணுறேன், உட்கார். நீ எங்க இருக்க? நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்ணி என்கிட்டே கொடுப்பாங்க, இல்லை எடிட் பண்ணி இதெல்லாம் வீடியோல வைங்க. இவ்வளோ கடுப்பில் உட்காந்துருக்கிறேன், உட்காந்து கடலை பண்ணாங்க பாரு. சார் சொல்லுங்க சார். பார்த்துட்டீங்களா தினேஷ்? பார்த்துட்டு இருக்கேன் சார். அதான் சார் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் சார் நான். ஓகே தினேஷ். எவ்வளோ நேரம் ஜி? ஹாய். அதுவா அந்த கார் ஓட்டுறதை எடுத்துன்னு இருக்கிறேன். இந்தாங்க, கிளைண்ட் வெயிட் பண்ணுறாரு. ஆமாம், இந்த MDF இதுக்கு பிளான் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பக்தாக்கும் இதுக்கும் சேருக்கும் கேட்டிருந்தேன், தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு மண்டேல டியூஸ்டே போல தான். பெயிண்டிங் ஒர்க் அப்படியே பண்ண சொல்லுங்க. எந்த பெயிண்டிங்க? அவங்கள பண்ண சொல்லிடுறேன். நீங்கள் என்ன இங்கே இதுக்காக வந்தீங்க? ஒரு மீட்டிங் முடிஞ்சிச்சா? இப்போதான் போகிறேன் 11:30 மணிக்கு. அதனால தான் உங்களுக்கு இதுக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு. சரி ஜி. டைல்ஸ் நைட்டு சொல்லிடுறேன், மாமா பார்த்துட்டாரு எல்லாத்தையும். ஒரு 2-3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காரு, எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நைட்டு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அது பகல் ராத்திரியாக இருக்கா, யூஎஸில் இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக பேசி எடுக்க முடியல. இப்போ தான் போகிறாங்க ஆளுங்க, இன்னும் கிளியர் பண்ணலையா? போயிட்டாங்க. இது இப்போ லெவலிங் பண்ணுறாங்க, டெபிலிஷ் பண்ணுறாங்க. சைட்டு க்ளீனாக இருக்கா ஜி? ட்ரிப்ளிகேன் சைட்டு ஒன்றுமே கிடையாது, உள்ள திங்ஸே கிடையாது. இப்போ ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது. சரி ஓகே, சரி ஜி பார்ப்போம். நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சுல மீட் பண்ணி 2 பேரா? ரொம்ப மாசம் ஆச்சு. பார்க்கலாம். இவன் சனிக்கிழமை தான் லீவு இவனுக்கு. ஆமாம், சரி ஜி பார்த்து போங்க. செம்ம உழைப்பாளிடா. செம்ம உழைப்பாளி. பெல்ட் போடு. கைஸ் we are almost nearing our site. கரெக்டாக வந்து பருத்திப்பட்டு பிரிட்ஜு கிட்ட இருக்கோம். இங்கே எப்போவுமே வந்து போலீஸ் செக்கிங் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சைட்டுக்கு போயிட்டு ஐம் கெட்டிங் அ கால். தினேஷ் சொல்லுங்கள். சார் பார்த்துருக்கேன் சார். இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? டிவி பேனல் பூஜா யூனிட்டை பார்த்துட்டீங்களா? பார்த்துருக்கேன் சார். டிவி பேனல் அப்புறம் தரேன்றாங்க. சரி பிரச்சனை இல்லை. வார்ட்ரோபு, லாஃப்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த ரூமில் அது அப்புறம் சொல்கிறாங்க சார். அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிச்சன் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ இப்போதைக்கு லாஃப்ட் வார்ட்ரோப் மட்டும். ஆமாம், 2 பெட்ரூம், லாஃப்ட், வார்ட்ரோப், பூஜா யூனிட் வந்து டோருக்கு லெஃப்ட் சைடில் வருது கரெக்டா? என்ட்ரன்ஸ் டோருக்கு லெஃப்ட்டில். ஆமாம். சரி ஓகே, அவ்வளோதான், கிளியர். நான் இவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கொட்டேஷன் ரெடி பண்ணிவிடுங்க. சரி சார், பண்ணிடுறேன் சார். நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஓகே கைஸ், இட்ஸ் டன். ஸோ பள்ளிக்கரணை ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அங்கே போகாமே வேறு ஒருத்தரை அனுப்பி அந்த ஒர்க்கை வந்து இன்றைக்கி பிளான் பண்ண ஸ்கெடியூல் பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆஃப் ஆகிடுச்சு. செகண்ட் ஒர்க்குக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஆவடி சைட் இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். ஸோ ரீச் ஆகிட்டு அங்கே போயிட்டு வேறு லெவலில் அந்த ப்ரீ ஷூட்டை ப்ராப்பராக பண்ணணும். எப்போவுமே போஸ்ட் ஷூட்டிங்கோட ப்ரீ ஷூட்டிங் தான் முக்கியம். ஏன்னா அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சால் தான் அது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு காட்டும் போது எவ்வளோ வேலை நடந்தது இன் பிட்வீன்லன்றதை ப்ராப்பராக நம்ம வந்து கிளையண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கன்வே பண்ண முடியும். ஸோ இப்படி இருந்த இடம் இவ்வளோ ஒர்க் நடந்து இப்படி மாறி இருக்குது. ஸோ அதனால் இப்போ இப்படி இருக்குன்றது தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். யா, லெட்ஸ் கீப் கோயிங். இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை கம்யூனிட்டி ஆடு போடுவான் பார், அடித்து சொல்கிறேன். ஏய் என்னடா அடுத்த பாட்டு வந்துருச்சு. எல்லாம் ஹிந்தி பாட்டாக வருது. நான்சென்ஸ். நமக்கு திருமலைவால் சைட் வீடியோ வந்து இதுவாச்சுல, காப்பிரைட் ஆயிருக்குல, 4-5 எதுனே தெரில கணக்கு. திருமலைவால் தான் அந்த வீடியோ. அதில் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டே ஃபுல்லாக நம்ம அதே ஆடியோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா பேசுறதே இல்லாமல் டைம் லாப்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஓகே,
ஆமா. அந்த டைம் லேப்ஸ் வந்து அந்த அவுட்டர் சைடுல அந்த ஆமா, அங்கதான் காப்பிரைட் ஆயிருக்கு. அந்த இடத்துல ஆயிருக்குல. ஆமா. அதுல வந்து சேஞ்ச் ஆடியோன்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஓகே. பண்ணனா ஆமா, நம்ம காப்பிரைட் வந்து அப்பீல் பண்ணலாம். நேத்து தான் பார்த்தேன் அது. அதுல இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஆல்ரெடி ஆடியோ லைப்ரரியில இருந்து எடுத்திருக்கோம். யூடியூப் ஆடியோ லைப்ரரி தான். அதை வந்து மறுபடியும் இவங்க எவனோ வாங்கிட்டான் போல காப்பிரைட். இப்போ அதனால ஆடியோ லைப்ரரியில இருக்கிற வேற வீடியோ ஆடியோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அதை வேற ஒருத்தன் வாங்கினானா நம்ம மறுபடியும் மாத்தணும். என்னடா இது மாத்தி கேம் ஹைட் அண்ட் சீக் மாதிரி இருக்கு. இப்போ அதே மாதிரி மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு ஆடியோ எடுத்து நம்ம அதுல ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். கைஸ் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா யூடியூபுக்கு நாங்கள் வந்து இந்த சில சமயம் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவோம். அந்த நான் காப்பிரைட்டட் மியூசிக் இருக்குது இல்லையா, காப்பிரைட் நீங்கள் வந்து ஓனர்கிட்ட வாங்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் மாதிரி கொடுத்தா போதும். அது வந்து நான் காப்பிரைட்டட் சாங்ஸ்னு NCSன்னு தனியாக இருக்கும். யூடியூப் ஆடியோ லைப்ரரின்ட்டு ஒரு பேஜ் இருக்குது, ஒரு சேனலே இருக்குது. அதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணி போடுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜான்வரி 2023 ஒரு மியூசிக் யூஸ் பண்ணுறோம். அந்த டைமுக்கு இட்ஸ் அன் NCS, இட்ஸ் அ நான் காப்பிரைட்டட் சாங். அதுக்கான கிரெடிட் எல்லாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம். கிரெடிட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேங்களா? யூடியூப் அந்த மியூசிக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுதோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த பாட்டை போடுறோம். ஆனால் அந்த சேம் சாங் வந்து ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் காப்பிரைட் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் நாங்கள் 10 மாதத்துக்கு முன்னாடி அது நான் காப்பிரைட்டடாக இருக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கோம். அது இப்போ காப்பிரைட் ஆகிடுது. அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த இடத்துல அந்த மியூசிக் வருதோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இப்போ இருக்கிற NCSஐ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாரு. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, சரி 10 மாதம் கழிச்சு அது காப்பிரைட் ஆச்சுன்னா திருப்பி அதை மாற்றணும் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப விளாட்றாங்க இந்த காப்பிரைட்டுன்ற ஒரு விஷயத்தை வச்சு. ஆனால் அதில் இன்னொரு பர்டிகுலர் என்னன்னா, நம்ம அந்த ஆடியோ தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபுல் வீடியோக்கு. ஓகே. அந்த ஃபுல் வீடியோவில் வந்து நம்ம மேற்கொண்டு பேசியிருக்கோம். ஐ திங்க் இல்லைடா, எது வந்து மேஜர் வாய்ஸோ மேஜர் சவுண்ட் ட்ராக் எதுவோ அதுதான் வந்து அது கணக்கில் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் அது உனக்கு அண்டர்லேயிங்காக போச்சுன்னா தெரில. ஐயோ, சைட் பண்ணிட்டோம்டா, இங்கே பார்க்கிங் இல்லை. கைஸ் நம்ம சைட் வந்து ரீச் ஆகிட்டோம். பட் தெர் இஸ் நோ பார்க்கிங் நியர்பை. வேறு எங்கேயாவது தான் விட்டுட்டு நம்ம வந்து போனோம். பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து இப்போதான் பார்க்கிங் இருக்கான்னு பார்ப்போம். செல்லக்குட்டி டேய் சொல்லுடா. போயிட்டேன். கால் மகேந்திரன் லீவோ. All right, calling Mahendran Levo. கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, ரிஸ்க்கு. மேலே மாடிலாம் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் விட வேணாம். டக்குன்னு ஒரு செங்கல் வந்தால் கூட ஆள் தான். சின்ன கல். ஆமாம் ஆமாம், நல்ல ஹைட்டு, 4 ஸ்டோரி பில்டிங் அது. ஜி வணக்கம் ஜி. வணக்கம் சார். சார் நம்ம அதான் சைட்டுக்கு வந்திருக்கேன். சரி. இங்கே பார்க்கிங் இல்லை. இப்போ அப்படியே சைட்டு தாண்டி ஒரு ரைட் வரும்ல, அதை கட் பண்ணிட்டேன். ஓகே. சைட்டுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல விட்டுறலாமே. அப்படி அங்கே இருக்குங்களா? அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு GI சீட் இருக்கு பாத்தீங்களா? ஆமாம், அதுக்கு முன்னாடி இந்த பாட்டுங்க. சைட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிவிடவா? ஆமா, பார்க் பண்ணிடலாம். சரி சார், ஓகே. நீங்கள் இருக்கீங்களா சைட்டில்? நான் இங்க VM ஹாஸ்பிடல் இங்க இருக்கேன், VMSல இருக்கேன். நோ ப்ராப்ளம். நான் வந்து இதுக்காக தான், ஷூட்காக தான் வந்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கிளம்பும் போது கால் பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வந்துடுறேன். ஷூர் சார், நோ ப்ராப்ளம் சார். ஒன்றும் ஒர்க் இல்லை எங்களுக்கு இங்கே. ஜஸ்ட் வந்து பிளான் தான் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். ஓகே. ஏதாவது டிஸ்கஷனா சொல்லுங்க, வந்துடுறேன். ஷூர் சார். நீங்கள் உங்கள் ஒர்க் பாருங்கள், டேக் யூர் டைம். நான் ஒரு 2 hours இருப்பேன். ஓகே. நான் ஏதாவது டவுட்டு இது குவைரிஸ்னால் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அவங்க வந்து டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. ஆர்கிடெக்டா? ஆமா. ஓகே. அவர் இப்போ பேசினல ஒருத்தர்கிட்ட, அவர் தான் சிவில் இன்ஜினியர். அவரும் வந்துடுறேன்றாரு. கிளைண்ட்டும் ஆனஸ் வேவான். நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணலாம், யூடியூபுக்கு முடிக்க வேண்டிய வீடியோ முடிச்சிடலாம். இங்கேயாடா? இல்லைடா, ஆப்போசிட்லேயே பார்க் பண்ணிடலாம்டா. ஏன்னா அவங்க ரெகுலராக பார்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த ஷெட்டு ஏதோ இங்கே விட்டுலாமா, அந்த ஷெட்டு கிட்ட தான் விட சொல்கிறாரு. ஸோ கிளைண்ட்டும் வந்துட்டு இருக்காருடா. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஓக்கலாக பேச வேண்டியதை முடிச்சிடலாம். யூடியூப்க்கான வீடியோ ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். ஏன்னா அவங்க முன்னாடி பண்ணுறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு, ஏன்னா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நமக்கு கொஞ்சம் அது இதுவாக இருக்கும். டக்குன்னு முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். ரீல்ஸ் எல்லாம் பொறுமையாக எடுத்துக்கலாம். இது பெஸ்ட்டுடா, கரெக்டான இடம் தான் சொல்லியிருக்காருல. நீ இறங்கிக்கிறியா முன்னாடியே? இறங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. பொறுமையாக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இறங்கு. கைஸ், இதுதான் நம்ம சைட்டு. உங்களுக்கு இங்கே எது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு நான் காட்டுறேன் என்னதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு.
ஓகே கைஸ், யூடியூப் ஷூட்டுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்தாச்சு. தண்ணி வேணும். கிட்டத்தட்ட நான் ரொம்ப நேரம், ஒரு மணி நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ கெட் மை வாட்டர் பாட்டில் as well. ஆக்சுவலாக லே அவுட் இங்கே இருக்குது. நம்மளுடைய ஃப்ளோர் பிளான், லே அவுட், எவ்ரி திங் இஸ் ஓவர் ஹியர். ஸோ யா, லெட்ஸ் கெட் கோயிங். வேணாம், எடுத்துக்கோ, வச்சுக்கோடா. வா வா வா, போயிடலாம். வா, கையில் எதுவும் பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. பண்ணிட்டேன். ஆ, இல்லை அவங்க இல்லை. ஹாய் சார். ப்ராஜெக்ட் லீவோ நம்ம பண்ணதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சைட். இந்த 3 ஃப்ளோருமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. இந்த பில்டிங்கில் டோட்டலி there are 3 floors. அண்ட் இந்த சைட்டோடைய கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். ஸோ அதோடைய மாண்டாஜஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எவ்ரி திங் இஸ் டாக்குமெண்டட் ஸோ தட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷன், பேண்ட்ரி, லெபார்டரி, கன்சல்டேஷன் ரூம், அதுக்கப்புறமா டயாலிசிஸ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் அபவுட். இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வீடியோ போடுவேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ் கைஸ், ஒரு வழியாக ஆவடி சைட்டில் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப நேரம் போச்சுங்க ஷூட்டு. கண்டினியூஸாக 3.5 hours கிட்ட போச்சு. பிஃபோர் ஆஃப்டர் எல்லாத்தையும் மாற்றி ஷூட் பண்ணோம். இப்போ வந்து விக்கி பாய் ஆன் த வேல ட்ராப் ஆகிடுவார். ட்ராப் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அம்ஜிக்கரை போகணும். கிளைண்ட்டை போயிட்டு அங்கே மீட் பண்ணணும். ஸோ மீட் பண்ணிவிட்டு கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நெகோஷியேஷன் எல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டி நகர் சைட் போய் விசிட் பண்ணோம். டி நகர் சைட்டில் வந்து இன்றைக்கி தான் ஆக்சுவலாக பெயிண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ டி நகர் சைட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. கிளைண்ட்டும் வர சொல்லியிருந்தாங்க. டி நகர் சைட் முடிச்சதுக்கப்புறமா ட்ரிப்ளிகேன். ஸோ ட்ரிப்ளிகேன் நம்ம ப்ராஜெக்ட் 1956 ரொம்ப ஃபேமஸ். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 2-3 vlogல நீங்கள் அதை பற்றி கேட்பீங்க. ஒரு பழைய காலத்து பில்டிங்கு. ஏர்லியஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ்லாம் 1956 ஆச்சு. அதனால தான் ப்ராஜெக்ட் 1956ன்னு பேர் வச்சோம். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணுறோம். அந்த வீட்டில் நிறைய 1970, 1960, 1990 எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அது ஒரு மாடர்ன் 2 BHK ஹவுஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு ட்ரிப்ளிகேனில். ஸோ இதுக்கப்புறம் அம்ஜிக்கரை கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் டி நகர் ஒர்க் முடிஞ்சோடனே ட்ரிப்ளிகேன் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துட்டு ஐ ஹேவ் டு கோ டு த ஃபேக்ட்ரி. ஸோ யா, இன்றைக்கி ப்ரோக்ராம் தான். இப்படி தான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஒர்க்கை முடிக்க முடியுமோ வில் ஜஸ்ட் கீப் ஆன் டூயிங் இட். எங்கெல்லாம் விளாக் பண்ண முடியுதோ நான் விளாக் பண்ணுறேன். ஆத்தென்டிக்காக என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ், ஆஸ்பைரிங் இன்டீரியர் டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா ரிலேட்டபுளாக இருக்கும். இனிமேல் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூ வாட்சிங் த வீடியோ. கைஸ், விக்கி பாய் வந்து ஆன் த வேல இறங்கிட்டாரு. பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ். எனக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆக்சுவலாக கோயம்பேடு பக்கத்தில் இருக்கோம், லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும். பண்ணதுக்கப்புறமே இது பார்த்திங்கன்னா பயங்கர வேறு லெவலில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த ஏரியாவே. ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக. ஸோ யா, வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அம்ஜிக்கரை. அங்கே போயிட்டு கிளைண்ட் மீட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். there's going to be a lot of negotiations. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சில குவான்டிட்டிஸ்லாம் ப்ராபப்ளி சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபைனலைஸ் பண்ணணும். நம்ம ஆவடி சைட்டில் வந்து என்னெல்லாம் வரப்போகுது, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் காஸ்ட்டு அண்ட் டைம் எவ்ரி வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு யா, we can start the project tomorrow itself. So yeah, almost it's confirmed. But pricing and இது மட்டும் ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இன்னும் வந்து நிறைய கான்டென்ட் இருக்குது இன்றைக்கி. ஸோ there are a lot of things that you can learn from today.
யூனோ. ஸோ கண்டினியூ வாட்சிங் த வீடியோ. நாங்கள் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நெகோஷியேஷனை முடித்ததுக்கப்புறமா ஐ வில் கண்டினியூ த vlog. கைஸ், ஒரு வழியாக நம்ம கிளைண்ட் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இட் வெண்ட் வெரி குட், சக்ஸஸ்ஃபுல், எவ்ரி திங் இஸ் டன். சரியான நெகோஷியேஷன் போச்சு. ஸோ இது வந்து நெகோஷியேஷன்ன்றது வந்து இந்த பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். நெகோஷியேஷன் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் ஐ வுட் சே. இதை பற்றி செப்பரேட்டாகவே நான் ஒரு வீடியோ பண்ணி போடுறேன் அப்புறமா, இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். எப்படின்னா, நீங்கள் இந்த டைமில் கொடுக்குற கமிட்மெண்ட்டை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், ஓகேங்களா? அட் த சேம் டைம் கிளைண்ட் சைடில் என்ன நெகோஷியேட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் பண்ணுறாங்களோ, எதுக்கு பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க சொன்ன டேர்ம்ஸில் சொன்ன டேட்டில் கொடுத்து முடிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது எக்ஸஸ் ஒர்க் வருது அப்படின்னு சொன்னால் தட் வில் பி பேபிள், ஓகேவா? இந்த எல்லா மென்ஷனும் நம்ம பண்ணிடணும். நீங்கள் வந்து நம்ம பேசியிருக்கிறதுக்கு திஸ் கொட்டேஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 டேபிள் கேட்டிருக்காங்க, டக்குன்னு ஒரு 6 டேபிளாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த 2 டேபிள் எக்ஸஸ் வந்து பேபிள். தட் வில் நாட் பி இன்க்ளூடட் இன் திஸ் கோட், தட் வில் பி செப்பரேட். 10 சேர் கேட்டுட்டு 14 கேட்குறாங்க, 4 எக்ஸஸாக வேணும்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம சொல்லிடணும். சொல்லிவிட்டு யூ ஷுட் ஆல்சோ கிவ் தம் அன் ஐடியா. கொட்டேஷன்லாம் எப்போயே கொடுத்து ரேட்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அட்வான்ஸ் எப்போ, அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அட்வான்ஸ். சில பேர் 30% வாங்குவாங்க, சில பேர் 50% வாங்குவாங்க, அண்ட் ஆல் தட். 50, 60, 70% வாங்குறவங்க கூட இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணிடணும். இன்னொன்று, இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எவ்ரி திங் இஸ் கஸ்டமைசபிள். ஒரு கிளைண்ட்டுமே வந்து யூனிக்ன்றதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு டிசைன் கொடுக்குறேன், நான் வந்து ஒரு மாடல் சஜஸ்ட் பண்ணுறனாலே ஒரு சைட்டு மாதிரி இன்னொரு சைட்டுக்கு வராதுன்றது நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவ்ரி திங் இஸ் கஸ்டமைசபிள். ஒரு சைட்டோ, ஒரு வீடோ, ஒரு ஆஃபீஸோ, ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸோ, அந்த இடத்துக்கு போயிட்டு அளவு எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், எந்த கலர் வந்து அவங்க வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி திங் இஸ் கஸ்டமைசபிள். சைஸ்லேருந்து, கலர்லேருந்து, டெக்ஸ்சர், மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை நம்ம சஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது we have to be very very precise. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடோடைய லாஃப்ட்டும் வார்ட்ரோப் சைஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் கிச்சன் பெருசாக இருக்கும், இன்னொரு வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாடுலர் கிச்சன் சைஸ் மாறும். ஸோ நம்ம அங்கே போய் அளவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் we have to be very very precise. அதாவது எக்ஸாக்டாக நம்ம அளவு எடுத்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கிளைண்ட் மீட்டிங்கில் ஆன் பேப்பரில் நாங்கள் கொடுத்துருவோம். என்ன வரப்போது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன திக்னஸ்ஸு, என்ன லேமினேஷன், என்ன பிராண்டு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, இல்லாட்டி அது இஃப் இட்ஸ் கால்குலேட்டட் இன் ஃபீட் ஒரு சென்டிமீட்டர், எவ்ரி திங். போங்க, இது ஒரு பழக்கங்க எனக்கு. காருக்குள்ளே உட்காந்துட்டு ஃப்ரண்ட்டில் யாராக இருந்தால் அவங்ககிட்ட பேசுவேன். எனிவே, எவ்ரி திங் வில் பி ரிட்டன். எல்லாமே வந்து ஆன் பேப்பர்லேயே எழுதி கொடுத்துருவோம். எந்த பிராண்டு, எந்த டெக்ஸ்சர் யூஸ் பண்ணுறோம், எந்த சைஸு எல்லாமே வந்து எழுதியே கொடுத்துருவோம். ஸோ அது எல்லாத்துக்கும் என்ன காஸ்ட் வருது அப்படின்றதையும் சொல்லிவிடுவோம். எவ்வளோ அட்வான்ஸ் பண்ணணும், மிட் பார்ட்டில் எவ்வளோ தேவைப்படும், ஏன்னோ ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க்கு பொறுத்து அதை வந்து கிளைண்ட்டே பார்த்து கொடுக்கலாம். எவ்வளோ வேகமாக வேலை நடக்குது, எவ்வளோ வேலை நடந்திருக்குன்றதை பார்த்தே கேட்குற பேமெண்ட்டை வந்து நடுவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிடுவோம். த கிளைண்ட் மீட்டிங் வாஸ் வெரி குட். பேசினே வரியம்மா. ஃபைனலி வி ரீச் டி நகர். ஸோ அம்ஜிகரையில் நம்ம கிளைண்ட் மீட்டிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி டி நகர் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆன்கோயிங் சைட் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபால் சீலிங்லாம், பழைய ஃபால் சீலிங் ரெனோவேட் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணி கட்டிட்டு இங்கே வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஒர்க் தான். அவங்களுக்கு டெரஸ்லேருந்து கொஞ்சம் சீப்பேஜ் இருக்குது, வாட்டர்லாம் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஸ்மால் ரெனோவேஷன் ஒர்க் இன் அப்பார்ட்மெண்ட் இன் டி நகர்.
ஒரு வழியாக டி நகர் வந்து ரீச் ஆகிட்டோம். இதாங்க ஒரு கடுப்பு. சென்னை டிராஃபிக்கில் வந்து ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. எப்படியோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேயில் 2 வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய சைட்டையும் போயிட்டு பக்காவாக ஷூட் பண்ணிட்டோம், கிளைண்ட்கிட்டையும் போயிட்டு மீட் பண்ணி அந்த நெகோஷியேஷன் எல்லாம் முடித்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நவ் லெட்ஸ் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டு த டி நகர் சைட். நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனராக இருக்கீங்கன்னா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. தெர் கான்ஸ்டன்ட்லி பி எ லாட் ஆஃப் ட்ராவல், எஸ்பெஷலி ரோட் ட்ராவல். நான் வெளியூர்லலாம் வந்து சைட்ஸ் எடுக்கும் போது கூட பை ரோட் தான் மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அங்கே லோக்கலில் வந்து போயிட்டு சுற்றுறதுக்கு ஒரு வண்டி இருக்கணும். அண்ட் ஆல்சோ சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய ட்ராவல் டெஸ்டினேஷன்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து இப்போ நான் வலசரவாக்கமில் இருக்கேன், எனக்கு டி நகரில் வந்து ஒரு 1 month ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஐ வில் கெட் யூஸ் டு தட் ஏரியா. அந்த ஏரியாவில் எங்கெங்கே வந்து நல்ல ஸ்பாட்ஸ் இருக்குது, நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே தெரியும். சின்ன சின்ன மால்ஸ்லாம் இருக்கும்ல, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எனக்கு இப்போது கீழ்பாக்கில் ட்ரிப்ளிகேனில் வந்து ஒரு 3 months ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. 2 months நான் அங்கே ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ் ஆர் அட்லீஸ்ட் 4 days a week ஒரு 5 days a week நான் போயிட்டு வர மாதிரி இருந்தால் அந்த ஏரியா நல்லா அத்துபடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் கிடைக்கும் போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் பிளேஸ் லைக் அண்ணா நகர், கீழ்பாக், பெசன் நகர், அடையார், இந்த மாதிரி அழகான இடத்துலலாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 monthsல அந்த ஏரியா நல்லா பழகி பிடிச்சி போயிடும் உங்களுக்கு. நிறைய டீ கடை, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ், ஸ்பாட்ஸ், அதான் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் ஒரே வார்த்தையாக, அதெல்லாம் நமக்கு தெரிய வரும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் சம்படி ஹூ லவ்ஸ் ட்ராவலிங், எக்ஸ்ப்ளோரிங் நியூ பிளேசஸ் அண்ட் ஆல் தட், இந்த ஏரியாவாக விதவிதமாக வேலை வரும்போது தட் வில் பி குவைட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் த சேம் திங் வித் when you go out station as well. இப்போது நம்ம வந்து பெங்களூர், ஹைதராபாத்லலாம் கூட சைட் ஒர்க்லாம் பண்ணுறோம், இன்டீரியர்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அங்கெல்லாம் போகும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இடம் இல்லை. எனக்குலாம் பாஷை தெரியாது, கன்னடா, தெலுங்குலாம் தெரியாது. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் யூனோ ஏரியா, ஜியாகிரஃபி அண்ட் எவ்ரி திங். அது ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. ஸோ தே சே யூ ஷுட் ட்ராவல் அண்ட் ஸ்பெண்ட் மனி ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆளுக்கு வந்து அந்த ட்ராவல்ன்றது நிறைய இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். வில் கம் அக்ராஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள், அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ வேறு பாஷை பேசுகிறவங்க, வேறு பேக்ரவுண்டில் வளர்ந்தவங்க, வேறு ஏஜ் கேட்டகரி ஆளுங்களோடலாம் நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். So yes, finally we have reached the site location. So yeah, சைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே I'll continue the vlog. நம்ம டீனர் சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். போயிட்டு சைட்டில் நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 years பேக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஸோ இவங்களோட வீடு வந்து 3rd floorல இருக்குது, விச் இஸ் ரைட் பிலோ த டெரஸ். ஸோ இவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெரஸ் தான். நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம மாடிக்கு போயிடலாம். மாடியிலேயும் வேலை இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் வேலை இருக்குது. மெயினான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சீலிங்கில் தான், ஃபால் சீலிங்கில் வந்து சீப்பேஜ் ஆகுது. ஸோ அதை அரெஸ்ட் பண்ணணும். அந்த ஒர்க் தான் வந்து மாடியில் போயிட்டுருக்கு. மாடிக்கு போகலாம். ஸோ திஸ் இஸ் த டெரஸ். ஆஸ் யூ கேன் சி, நம்ம ஊர் வெதரில் வந்து இந்த ஃப்ளோரிங்லாம் பயங்கர வேர் அண்ட் டேர் ஆகும். ஸோ அதனாலேயே வந்து டெரஸுக்கு கீழே இருக்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீப்பேஜ் இஷ்யூஸு, லீக்கேஜ் ஆகிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வால்ஸை பார்க்கலாம், பேரப்பெட் வால்ஸ் ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருந்துச்சு இல்லையா, தட்ஸ் டேம்ப் ப்ரூஃபிங். ஸோ இவங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் என்னெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்சைட். ஸோ ஆல்ரெடி இவங்க யூஸ் பண்ணி இந்த ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 years இருந்தது. இப்போ அந்த ஃபால் சீலிங்கை கம்ப்ளீட்டாக கட்டிட்டு ரீவேம்ப் பண்ணிட்டு சென்ட்ரலைஸ்ட் யூனிட் ஏசி இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு புதுசாக ஃபால் சீலிங் வந்து நாங்கள் லே பண்ணுறோம். அண்ட் எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அதை வந்து சிலிக்கான் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் objective is very simple. மேலே டெரஸ்ல ஒரு லீக்கேஜ் வந்து வீட்டுக்குள்ள இட் should not come inside. ஸோ எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கு, கிராக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டா
அரெஸ்ட் பண்ணிட்டு வி ஜஸ்ட் ஹேவ் டு ஃபிக்ஸ் த ஃபால் சீலிங். ஸோ இப்போ தான் புது ஃபால் சீலிங் வந்து லே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், ஒரு சைடு பட்டி பார்த்துருப்போம், ஒரு சைடு வந்து பட்டி பார்க்காம இருக்கும். ஸோ நான் மார்க் பண்ணி உங்களுக்கு கையில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த ஃபால் சீலிங் எல்லாமே வந்து புதுசு, பட்டி பார்த்தது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பட்டி பார்க்காதது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இவங்க வீட்டில் இருக்க எல்லா உடன் ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெனிஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் லேமினேஷன், மைக்கா கிடையாது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணணும். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டூ த வெனீரிங் ப்ராசஸ் அகேன். ஜஸ்ட் சீல டச் வுட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணி எங்கெல்லாம் உடன் ஒர்க் வருதோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பாலிஷ் பண்ணி அந்த டர்ட் எல்லாம் கிளீன் பண்ணி புதுசா கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி மினிமல் ரெனோவேஷன் சொல்லலாம். வி ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங் மேஜர். இருக்கிறத தான் பாலிஷ் பண்ணி வி ஆர் கோயிங் டு மேக் இட் லுக் pretty new. So kitchenல வந்து பாத்தீங்கன்னா completely they have used veneers, no waterproof woods and all that. So இதையுமே வந்து கம்ப்ளீட்டா பாலிஷ் பண்ணோம். எனிவே இட்ஸ் a very small work. So ஒரு 15 to 20 days மேக்ஸிமம் முடிச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபால் சீலிங் இஷ்யூவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா we'll start polishing all the veneers. ஸோ பெயிண்ட் கலர் வந்து இப்போ சூஸ் பண்ணியாச்சு. நான் ஷேட் கார்டு எடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கேன். பெயிண்டர்ஸ் வந்து மேலே தான் இருக்காங்க. ஸோ ஃபால் சீலிங்க்கும் வால்ஸ்க்கும் வந்து என்ன பெயிண்ட் வருதுன்னு சொல்லிட்டு கிளைண்ட் கிட்ட கேட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. தே ஆர் டூயிங் த டேம் ப்ரூஃபிங் ஒர்க். ஸோ அந்த கார்னர்ல நீங்க பார்க்கலாம். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஷேட் கார்டை கொடுத்து என்ன பெயிண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டா they'll just go buy the paint and then பெயிண்டிங் ஒர்க்கும் வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லா கலருக்குமே இருக்கும். இதை விட இல்லை, ஏன்னா இது இங்கே பார்க்குறத விட அடிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக வரும், டார்க்காக வரும். சாரி, அதனால் இதை விட ஒரு ஷேடு கம்மியாக வாங்கிக்கோங்க. இதே வராது, இதை விட டார்க்காக இருக்கும்ல அடிக்கும் போது. ஆமாம், இது கொஞ்சம் காஞ்சதுனா கொஞ்சம் டார்க்காக தான் வரும். சரி, அப்போ இதோட ஒரு ஷேடு கம்மி. சரி, இல்லை இதோட இதே வாங்கிக்கோங்க, இதோட ஒரு ஷேட் கம்மியாக வாங்கிக்கோங்க. ஓகே, வாங்கிடலாமா? இப்போ வாலு சீலிங்கு ரெண்டுமே தான் இதே தான். இதுலேயே லைட்டு இதோட ஒரு ஷேட்ல, அதாவது 77 இருக்குல்ல, 76 இருக்கும். அப்படியே குறைஞ்சினே வரும். டேம் ப்ரூஃபிங்கான மெட்டீரியல்லாம் வாங்கியாச்சா? ரைட் ஓகே ரைட் ஓகே. இப்போ காயணும்ல ஒரு நாள். ஒரு வழியாக அங்கே வேலை முடிஞ்சிருச்சு. பெயிண்ட் கலரும் ஃபைனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணியாச்சு, மெட்டீரியல் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரிப்ளிகேன் போனோம். லக்கீலி டி நகர் அண்ட் ட்ரிப்ளிகேன் இஸ் குவைட் நியர்பை. ஸோ நம்மளுடைய அடுத்த சைட் ப்ராஜெக்ட் 1956. ஓகே, we have to go there. டைஃபூன் அலிகான் ஸ்ட்ரீட். டைஃபூன் அலிகான் ஸ்ட்ரீட்டுன்னு அடித்தா ஐஃபோன் எலிகான் ஸ்ட்ரீட்டுன்னு வருது. டைஃபூன் அலிகான் ஸ்ட்ரீட். ஐயோ, ஐஃபோன் அலிகான் ஸ்ட்ரீட்டுன்னு வருது. அப்பாடா வந்துருச்சுடா, சூப்பர். அது யாருப்பா ஐஃபோன் அலிகான்? ஓ ஷிட், ஹேவ் டு மேக் எ யூ டர்ன். இது நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமே. ஆக்சுவலாக வந்து டி நகர் பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது இப்போது. இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா சென்னையில் இங்கே இருக்கிற லோக்கல் ரெசிடென்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கங்கே டைவர்ஷன் வந்துருச்சு, அங்கங்கே திரும்பி போகிற மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் அ லிட்டில் பிட் டிஃபிகல்ட். எனிவே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் சைட், 3 டிஃப்ரெண்ட் வேலை. ஸோ நம்ம வந்து அம்ஜிக்கரைக்கு போயிட்டோம் அந்த சைட்டோடைய ஓனரை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அது முடிஞ்சோடனே டி நகர் வந்தோம். டி நகரில் இந்த சைட்டில் இந்த ஃபால் சீலிங், பெயிண்டிங், டேம் ப்ரூஃபிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சின்ன ஒர்க்ஸும் இருக்காங்க. வாஷ் பேசன்ஸ்லாம் மாற்றுறோம், அப்புறம் கொஞ்சம் பாலிஷிங்லாம் பண்ணோம். அங்கே இந்த வுடன் வெனியர்ஸ் மாதிரி பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பாலிஷிங் பண்ணோம். ஸோ அந்த ஒர்க் இருக்குது. நவ் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ட்ரிப்ளிகேன். ரொம்ப ஹெக்டிக்காக, ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுற ப்ராஜெக்ட் அது தான். ஏன்னா அந்த ஒர்க்கோடைய தன்மை அந்த மாதிரி. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போது. இப்போ தான் இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு சென்னை வந்து பேக் டு நார்மல் ஆகணும் இருக்குது. லெஜெண்டரி நார்த் உஸ்மான் ரோடு
அதெல்லாம் ஒரு காலத்தில் பயங்கரமாக இருக்கும். இப்போவும் அப்படி தான். சீசனல் டைம்ஸ்லலாம் வந்தீங்கன்னா ஷாப்பிங் ஹப் ஆஃப் சென்னை இப்போது ரிலேட்டிவ்லி சொல்லலாம். பாரிஸும் இதுவும் ஷாப்பிங் ஹப்ஸ் ஆஃப் சென்னை. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், சிவில் இன்ஜினியர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க, டிரைவிங்லேயே தான் இருப்பாங்க. they'll be going from one place to another. அந்த இது தான் மாறும். சில பேர் பைக்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க, சில பேர் கார்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து ஃப்ளைட்லேயே சுற்றுற ஆளுங்களாம் இருக்காங்க. ரொம்ப பெரிய கம்பெனிஸ், ஹியூஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், இன்டீரியர் டிசைனிங் ஃபர்ம்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஃபர்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிஓஓஸ் ஆர் சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ், சீஃப் இன்டீரியர் டிசைனர்ஸ்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு 5 ஃப்ளைட் 6 ஃப்ளைட் எடுப்பாங்க. பிகாஸ் தே டேக் அப் ப்ராஜெக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. டெல்லியில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கோம், சைமல்டேனியஸாக பாம்பேயில் 2 போயிட்டுருக்கோம், பெங்களூரில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சிட்டிஸில் பண்ணுறவங்களாம் வந்து ஃப்ளைட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க. நம்மளும் அந்த லெவலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ தட் பி ப்ரெட்டி ஃபன். பட் இப்போதைக்கு நம்ம வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு பண்ணுறதுனால தமிழ்நாடுக்குள்ளே கார்லேயே தான் சுற்றிட்டுருக்கோம். வி டூ இன் பெங்களூர் ஆல்சோ. ஸோ இப்படி தான் இருக்கும். மெஜாரிட்டி வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்களோ டிபெண்டிங் அப்போ அந்த சிட்டி, உங்களுடைய நாள் வந்து அந்த சிட்டிக்குள்ளேயே பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சின்னு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சைட் இருக்கோ அது நம்பர் ஆஃப் சைட்ஸை பொறுத்து. இப்போ நமக்கு வந்து அட் அ டைமில் வந்து 4 சைட் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து இன்னும் டேக் ஆஃப் ஆகலை, 3 வந்து டேக் ஆஃப் ஆயாச்சு, ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 4 சைட் போயிட்டுருக்கிறதுனால நம்ம வந்து பாயிண்ட் ஏ, பி, சிடின்னு போகிறோம். இப்போ இதே 8 சைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எவ்ரி ஆல்டர்னேட் டே நம்ம வந்து 4 சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், டிபெண்டிங் அப்போ அந்த டிஸ்டன்ஸ். நான் அதனால் அங்கேருந்தே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பா டி நகர்லேருந்து ட்ரிப்ளிகேன் வந்து கொஞ்சம் கிட்ட அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சிலது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். லைக் இப்போது பள்ளிக்கரணையில் ஒரு சைட் இருக்குது, ஆவடியில் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து வேறு ரூட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு இடையில தான் யார்கிட்ட என்னென்ன ஃபோன் கால் பேசணுமோ அந்த ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன். ட்ரிப்ளிகேனில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? ட்ரிப்ளிகேன் சைட்டை பொறுத்த வரைக்கும் சேலஞ்ச் என்னென்னா, அந்த சைட் ப்ராஜெக்டே ஒரு சேலஞ்ச் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது பில்டிங்கே ரொம்ப பழைசு, அதனால தான் அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் 1956ன்னு வச்சோம். ரொம்ப ஓல்டான ஒரு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த சைட்டே வந்து ஒரு இதுதான், சேலஞ்ச் தான். ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும். அட் அ டைமில் 2 பைக் போகிறதே கஷ்டம். ஸோ கார் பார்க்கிங் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நான் ரொம்ப லாங்காக சேப்பாக் ஸ்டேடியம் இருக்குல்ல, கிரிக்கெட் ஸ்டேடியம், அதுக்கு பக்கத்தில் தான் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போவேன். அதனால் நான் ட்ரிப்ளிகேன் சைட் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக காரே எடுக்க மாட்டேன். மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நான் எடுக்க மாட்டேன், பைக்கில் தான் போவேன். எனக்கு பைக்கில் தான் சைட்டு விசிட்னாலே சூப்பர்வைஸ் பண்ண போகிறதுக்கு எனக்கு பைக்கில் போகிறதுக்கு தான் பிடிக்கும். பட் இன்றைக்கி நான் ஒரு சில மெட்டீரியல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. கார்லேயே பார்த்திங்கன்னா 2 சேர் இருக்குது. சரி ஓகே, நம்மளே வந்து இப்போ தான் இந்த பிஸ்னஸ் vlogsலாம் நிறைய பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சேரையுமே நம்மளே டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே எடுத்து வச்சுட்டேன். அது போயிட்டு கொடுக்கறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை, 2மே காரில் இருக்குது. எனிவே ஸோ ட்ரிப்ளிகேனில் நம்ம போய் காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். அது எனக்கு நடக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஹரிவரியில் இருக்கிறதுனால எனக்கு அங்கே முடிச்சுட்டு ட்ரிப்ளிகேன்லேருந்து திருப்பி நான் வலசராக்கம் போகணும். அங்கே போயிட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் ஃபைல்ஸு, கொஞ்சம் பேப்பர் ஒர்க் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அகெயின் ஐ ஹேவ் டு கோ டு த ஃபேக்ட்ரி. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு காரை விட்டுட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். இடையில இருக்க டைமை எதுக்குடா வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகிங்க. பிரிட்ஜிலேயே யூட்டன் அடிக்கிறாங்களே. கிட்டத்தட்ட நம்ம இப்போது காதிர் நவாஸ் கான் ரோட் கிட்ட இருக்கோம், ஜெமினி தாண்டுறோம். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ட்ரிப்ளிகேன் சைட்டுக்கு போகிறதுக்கு.
அங்கேருந்து வலசரவாக்கம் 1 மணி நேரம் ஆகும் காரில் போகிறதுக்கு. ஸோ ஒரு பார்த்துட்டு உடனே ஒரு 4 o'clock 4:30 போல் நான் கிளம்பிட்டேன்னா 5:36 நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன்னா ஒரு சில ஃபைல்ஸு பேப்பர்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதை எடுத்துகிட்டு அதில் தான் வந்து ட்ராயிங் எல்லாமே இருக்குது. ஆவடி சைட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் சைட்டுக்கான ட்ராயிங்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா மெட்டீரியல்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணணும். ப்ளைவுட்டு, ப்ரீ லேமினேட் ப்ரோட்ஸு, அப்புறம் லேமினேட்ஸ் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே நான் ஆர்டர் போடணும். ஸோ அதுவும் கையோடு முடித்தா தான் டேக் ஆஃப் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் வில் பி பெட்டர். ஸோ மோஸ்ட்லி வந்து ரோட்லேயே போயிடும் எல்லாமே. முக்கால்வாசி டிசிஷன் வந்து நான் பிஸ்னஸ் ரீதியான டிசிஷன் சொல்கிறேன். எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரில் தான் எடுத்திருப்பேன். காரில் தான் உட்காந்து எடுத்திருப்பேன். நடுவில் ஒரு ஃபோன் கால் வரும், ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க, இருங்க ஒரு 10 minutes கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே யோசித்து தான் ஆன்சர் பண்ணுவேன். மவுண்ட் ரோட் பிலால். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ எந்நேரமும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்படி வந்து டிசைன்ஸ் பண்ண போகிறோம், போட்ட டிசைனை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வருது. ஏன்னா டிசைன் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம், அது எக்ஸிக்யூஷனில் மேனுஃபேக்சரிங்கில் கொண்டு வந்து லைவாக எடுத்துகிட்டு வர்றதுன்றது வேறு. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அதுதான் சேலஞ்சு ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். சில கிளையண்ட்ஸ் வந்து ஒழுங்காக சொன்ன டைமுக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சில கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்காக இருப்பாங்க. இது எக்ஸ்ட்ரா வேணும், அது எக்ஸ்ட்ரா வேணும், இது இப்படி வேணும், அது அப்படி வேணும்னு சொல்லுவாங்க. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் என்ன ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டே நம்ம பேசி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த பேசி வச்சுக்கிறத தாண்டி ஏதாச்சும் ஒன்று கேட்கும்போது தான் பிரச்சனை. எவ்ரிதிங் இஸ் ரிட்டன் அண்ட் டன் அண்ட் சைன்ட் ஆன் பேப்பர். அதில் இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை. அதை தாண்டி அவங்க எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒன்று கேட்கும் போது, ஒன்று செய்யும் போது தான் இட் இஸ் அன் இஷ்யூ. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய மிலிட்ரி வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோடைய நம்பர் பிளேட்டாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ஸ்ட்ரெயிட் ஏரோ போட்டிருக்கு, 14D193526P அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே. இதுக்கு யாராச்சும் அர்த்தம் தெரிஞ்சதுன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மார்க் இது? அபவ் ஏரோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஏரோ, 14D193526P. புரியல. இட் வில் டெஃபினெட்லி ஹேவ் சம் மீனிங். அங்கே 265ன்னு போட்டிருக்கு. அதாவது ஐ கேன் மேக் அவுட் சம்திங், பேட்ச் நம்பர் இல்லை வண்டி நம்பரு, அது ஏதாவது ஒன்று யூகிக்கலாம், அட்லீஸ்ட் கெஸ்ஸாவது பண்ண முடியுது. இது ஏதோ சீரியல் நம்பர் மாதிரி இருக்குது, தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி ஏதாவது நாலேஜ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓ, ஃப்ரண்ட்டில் டோர்லேயும் போட்டிருக்கு, டிரைவரோடைய டோர்லேயும். இவங்களும் ரைட் சைடு வராங்க. ஸோ கண்டிப்பாக அது ஏதோ அதுக்கான மீனிங் இருக்கும். ஸோ எனிவே, ஸோ சைட் கிட்ட வந்துட்டோம். மேப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா மேப்பை நம்பி பிரயோஜனம் இல்லை. இங்கே வேறு ட்ரிப்ளிகேனில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எங்கேயாவது தப்பாக பார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா காரை லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹோல் டே வில் பி ruined. எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரில. அது ஒரு பார்க்கிங் ஒரு பெரிய சிக்கலுங்க. தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டல் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கெட் கோயிங். போட்டோக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஒரு வழியாக நம்ம ப்ராஜெக்ட் 1956 வந்து ரீச் ஆகிட்டோம். டெப்ரிஸ்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஆக்சுவலாக ப்ளம்பிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு.
ஃபால் சீலிங்கான சேனல்ஸ், ஃபால் சீலிங்கான ஜிப்சம் போர்டு, மேலே வந்து ஃபால் சீலிங்கான கிரிட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிரிட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றி தனி வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த சைட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வருது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 2 வீடு, இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. ஸோ இந்த 2 வீடுமே ஒரே வீடாக மாத்திரம். மேலே பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் அது. கண்டிப்பாக அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், அப்லோட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம், இங்கே டிவி பேனல், இங்கே ஹால் வரப்போகுது. இது ஃபுல்லாக ஃபால் சீலிங். அங்கே ஒரு ஷெல்ஃபு. தென் இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன் வரப்போகுது. இது வந்து இன்னொரு பெட்ரூம்க்கான போகிற வழி. இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ யா, லேபரர்ஸ்லாம் லஞ்சுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ தான் இங்கே வரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டேன். எல்லோரும் லஞ்சுக்கு போயிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு மட்டும் கிளம்பிடலாம் அப்படின்னு வந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ரீல்ஸ்க்கான ஷார்ட்ஸும் எடுக்கணும். கண்டிப்பாக இந்த சைட்டை பற்றின அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன் சேனலில். நீங்கள் எஸ்பெஷலி ஒரு ஆர்கிடெக்சரல் ஒரு ஆஸ்பைரிங் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லாட்டி வந்து சிவில் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ டெஃபினெட்லி லுக் அவுட் ஃபார் தட் வீடியோ. யா, ஜஸ்ட்டு ரீல்ஸுக்கு தேவையான ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துடலாம். சைட்டை நம்ம பார்த்தாச்சு. ரீல்ஸுக்கு ஃப்யூச்சர் கான்டென்ட்டுக்கு தேவையான வீடியோஸ் ஷூட் பண்ணியாச்சு. கிளைண்ட்டுக்கிட்டேயும் பேசியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பலாம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். This is going to be one of my greatest residential projects. Yeah. Let's get going. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஆஃபீஸும் விட்டுருவாங்க. செம்ம டிராஃபிக் ஆகிடும். அதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 5:30 6க்காவது போய் வீடு சேரணும். கரெக்டாக 5 o'clock கோடம்பாக்கம் கிராஸ் பண்ணிட்டா கூட ஓரளவுக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். எனக்கு ட்ரிப்ளிகேன்லேருந்து வலசரவாக்கம் போகிறதுக்கு ஏதோ வெளியூர் போகிற மாதிரி இருக்குது. ஆஹா, கரெக்டாக அங்கே ஒரு கேப் வேறு நிற்கிதே. ஸோ இந்த மாதிரியான அலைச்சல்லாம் நிறைய இருக்கும். இதை இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், உங்கள் லைஃப் ஃபுல்லாக நிறைய அலைச்சல் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலி கார் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வேறு கொண்டு போய் இந்த சேரை டெலிவர் பண்ணணும். ஓ காட். ஆமாம், வாடா ராஜா போகலாம். வாடா. பக்கத்துலேயே யூட்டர்ன் இருக்குது. என்னதான் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அலைச்சல் இருந்தாலும் காருக்குள்ளே ஏறிட்டதுக்கப்புறமா கார் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டடாக ஓட்டணும். அடிவட்டு சொல்கிறேன். நிறைய வாட்டி இந்த மாதிரி டென்ஷனில், ஸ்ட்ரெஸ்ஸில், எஸ்பெஷலி எனக்கு உடம்பு முடியாத போது தான் நிறைய வாட்டி கார் எடுத்துன்னு போய் தேய்ச்சிட்ருக்கேன். திரும்பிடுமா I think I have to make a reverse.
ஐயோ காப்பிரைட்டு கடவுளே. இந்த யூடியூப் வந்து இப்போ இந்த காப்பிரைட்ஸோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களா, தெரியாதனமா ஏதாவது பாட்டு ப்ளே ஆகிட்டா கூட கஷ்டமாக இருக்குது. கைஸ் ஆக்சுவலாக என்னால் ரொம்ப என்டர்டெய்னிங்காக எக்ஸைட்டிங்காக இதை பற்றியும் பேச முடியல. காலையிலேருந்து கண்டினியூஸாக அலைச்சல் வேறு, டிராஃபிக் அண்ட் ஆல் தட், ஒர்க் டென்ஷன், எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ. இதே நம்ம வெக்கேஷனுக்கு போகிறோம், இது ஒரு ட்ராவல் vlog அப்படின்னா ஜாலியாக பேசிட்டே போகலாம். லைட்டாக உடம்பு வர முடியல, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்குது. எனிவே பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் காலேஜ்லாம் நான் போய் கொஞ்சம் அந்த ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறேன் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஆஸ்பைரிங் ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், இது வந்து ஒரு ஆஸ்பைரிங் பிஸ்னஸ் மேன் அவங்க கூட பார்க்கலாம். அவங்களுக்கு கூட வந்து ஜஸ்ட்னு ஒரு ஐடியல் டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்னு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து வீடு பார்த்தீங்கன்னா 44 மினிட்ஸ் காட்டுது. ஸோ 44 மினிட்ஸ்னால் 1 ஹவரில் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். தட்ஸ் நாட் பேட்ல. ஸோ டைம் இஸ் அரௌண்ட் 4:30. ஸோ 1 ஹவர்னா கூட ஒரு 5:30க்கு ரீச் ஆனால் கூட போதும். ரொம்ப டைம் கன்ஸ்டன்ட் ஜாஸ்தி. ஒரு சில கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோடு வரும்போதே டேட்டோட வந்துடுவாங்க, இந்த டேட்டில் வந்து நீங்கள் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஒன் மேஜர் இஷ்யூ. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அதனால் கொஞ்சம் காஷியஸாக வி ஹாவ் டு ஹேண்டில் தட். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வரும்போதே 2 வாரம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த ஆவடி ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் தான் இருக்குது டைமு. ஸோ 2 வீக்ஸில் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதோடைய ஒர்க் வந்து சாலிடாக 3 வாரம் வேலை அது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆள் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணணும். எல்ஐசி பில்டிங் கைண்டாக ஸ்டில் லுக்ஸ் பியூட்டிஃபுல்ல, ஒரு மாதிரி இப்போவுமே கிளாசிக்காக இருக்குது. சென்னையில் இருக்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் பில்டிங்ஸ் இது. அந்த காலத்து ஆர்கிடெக்சர் மார்வல் இதெல்லாம் ரொம்ப எக்ஸாச்சுரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேருக்கு தெரியும், இந்த பூமர்ஸு 80s பிறந்தவங்களுக்குலாம் தெரியும். எல்ஐசி பில்டிங் வந்து ஒரு டைமில் சென்னையில் டாலஸ்ட் பில்டிங். அது பெருசாக பேசுவாங்க, அது பெரிய லேண்ட்மார்க், அது ஜோக்காகவே ஐகானிக்காக யூஸ் பண்ணுவாங்க. எனிவே இப்படி தான் அவங்க மைண்டும் மாறிடும். நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், இந்த இன்டீரியர் டிசைனிங்லாம் இருக்கீங்கன்னா ஒரு பில்டிங்கை பார்க்கும்போது, ஒரு ஸ்பேஸை பார்க்கும்போது, ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது மைண்டே வந்து கம்ப்ளீட்டாக அதை எப்படி கட்டியிருப்பாங்க, என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐயோ காப்பிரைட்டு. ஓகே, ஐம் கெட்டிங் அ கால். ஸோ கைஸ் ஐ ஹேவ் டு ஆன்சர் தட் கால். நான் பேசிவிட்டு vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக ஜெமினிக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கால்ஸ் வரும் உங்களுக்கு நடுவில். சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வில் கால் யூ. எனக்கு வந்து மோஸ்ட்டாக நிறைய பர்சனல் கால்ஸ் எதுவும் வராது, அம்மா கிட்டேருந்து கால் வரும், தட்ஸ் ஆல். பட் அது தட்டை வந்து ரொம்ப ரேராக தான் பர்சனல் கால்ஸ்லாம் வரும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. முன்னாடிலாம் வந்து நான் பைக்கில் இங்கே வரும்போது என்ன பண்ணுவேன், அப்படியே நியூட்ரலில் போட்டு அப்படியே கீழே இறங்குவேன். டோன்ட் டூ இட், இட்ஸ் சச் அ ஸ்டூபிட் திங் டு டூ. இப்போது நான் அதான் செய்கிறேன். ஆக்சுவலாக வண்டி ஆக்சுவலாக நியூட்ரலில் இருக்குது, பண்ணவே கூடாது, முட்டாள்தனமான ஒரு வேலை. பெட்ரோல் சேவ் பண்ணோன்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. நெவர் டூ தட். ஸோ யா, ஜெமினி கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஃபோன் கால்ஸ் இருக்கும். லேபரர்ஸ் கிட்டேருந்து ஃபோன் கால்ஸ் வரும். ஒரு வேளை நீங்கள் எதாவது கான்ட்ராக்டர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஃபோன் கால்ஸ் வரும். டிசைனர்ஸ் கிட்டேருந்து கால் வரும். கிளையண்ட் கிட்டேருந்து கால் வரும். டிரைவர் கால் பண்ணுவார். மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அந்த டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணுவார். எக்கச்சக்க கால்ஸ் வரும் உங்களுக்கு கண்டினியூஸாக. காலையில் நீங்கள் எழுந்திரிச்சதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் லிட்டரலாக நான் சொல்கிறேன், கண்டினியூஸாக கால்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன்டு பிஸ்னஸ். அதெல்லாம் நம்ம தான். ஒரு சில பேர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருப்பாங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. சில பேர் வந்து 6 மணிக்கு மேலே நான் ஃபோனை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அந்த சொஃபிஸ்டிகேஷனை அஃபோர்ட் பண்ணுறவங்களால அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க, யூனோ, people who are sophisticated, they can afford that sophistication, they can talk that way. பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு 5 to 10 years அட்லீஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்போ ஃபோன் பண்ணாலும் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு
தான் இருக்கணும். ஸோ யா யூ கெட் ரெடி ஃபார் தட் as well. நான் உங்களை பயம்லாம் முட்டலைங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரோ சிவில் இன்ஜினியரிங்லாம் வந்து படித்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ஆள் கிடையாது. ஸோ ஐம் லார்ஜ்லி செல்ஃப் டாட். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு தான் நான் கற்றுக்கிட்டது ஜாஸ்தி. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இதனாலலாம் நான் லோன்லி ஆகலை. நான் லோன்லியாக இருந்ததுனால தான் நான் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். இந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். there's a lot of creativity, நிறைய ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு பிஸ்னஸ் இது. அதனால் நான் இதில் இருக்கேன். ஸோ எனக்கு இது நேச்சுரலாகவே பிடிக்கும். இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ முக்கால்வாசி சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்டீரியர் டிசைனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி வந்து ஒரு பேஷனோட தான் உள்ளே வருவாங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் அது யாராது unless or until அது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ். The message just contains some pictures. ஓகே, Do you want to reply? எப்படி ரிப்ளை பண்ணுறது? பிக்சரை பார்த்தா தானே ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நடுவில் சில பேர் ஃபர்னிச்சர், சேர், டேபிள் மாடல்ஸ்லாம் அனுப்புவாங்க. சார் இந்த மாதிரி கிடைக்குமா, இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்னிச்சர் இமேஜஸ், இன்னும் ஸ்டோரேஜ், டேபிள்ஸ், சேர் மாடல்ஸ் இதெல்லாம் அனுப்பிச்சு கேட்பாங்க. ஸோ வண்டி ஓட்டும் போது அது மட்டும் நான் செக் பண்ண மாட்டேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக மட்டும் தான் பார்ப்பேன். வண்டி ஓட்டும் போது ஃபோனை எடுத்து அந்த இமேஜஸ்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் லார்ஜ்லி. ஸோ எனிவே நீங்கள் தான் பார்க்குறீங்களே, நான் எல்லாத்தையுமே அப்படியே லைவாக டாக்குமெண்ட் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும். 1008 ஃபோன் கால் வரும், 1008 மெசேஜஸ் வரும், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வரும். சில பேர் வந்து பெயிண்ட் ஷாப்பில் இருந்துக்கிட்டு இப்போது அது முடிச்சுட்டு அந்த வேலையை இப்போ நம்ம டி நகர் போனோம் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஷேட் வந்து அந்த கிளைண்ட் மாற்ற சொல்லிட்டாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு ஒரே பெயிண்ட்டாக அடிச்சு கொடுத்துருங்க. ஃபால் சீலிங் வந்து ஒயிட்டு, வால்ஸ்க்கு வந்து வேறு கலர் வேணாம், ரெண்டுக்குமே சேம் கலராக போயிடலான்னு சொன்னாங்க. அவர் வந்து நான் அங்கேயே அந்த பெயிண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி இப்போ ஆக்சுவலாக ட்ரிபிளிகேன் சைட்டில் இருக்கும் போது கடையிலேருந்து எனக்கு அந்த ஷேட் கார்டு அமிச்சார். நான் அந்த அதில் வந்து கீ இருக்கும், பெயிண்டோட கீ இருக்கும், 0433 6498 அந்த மாதிரி அந்த கலருக்கான ஒரு கீ நம்பர் இருக்கும். தலைவரை உற்று தலைவரை போயிடுறேன். அதை வந்து செலக்ட் பண்ணி நான் கொடுத்துட்டேன். பட் இப்போ நான் கார் ஓட்டின்னு இருக்கும் போது அவர் கடையில் நின்று எனக்கு அனுப்பிச்சார்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். இந்த மாதிரி டிராஃபிக்கில் வந்து நிற்கும் போது, கரெக்டாக வள்ளூர் கோட்டமில் இருக்கோம், டிராஃபிக்கில் வந்து நிற்கும் போது ஃபோன் எடுத்து அந்த இமேஜை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். இல்லாட்டி பாவம் அவர் கடையில் வெயிட் பண்ணுவார்ல. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ an ஐடியா how it will be. I think that is Jaguar XLJன்னு நினைக்கிறேன். the limousine luxury version of Jaguar. எனக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் போக முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ எனிவே திஸ் இஸ் ஹவ் ஜஸ்ட் கிவிங் யூ an ஐடியா. இப்படி தான் வந்து ஒரு டே டு டே லைஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அந்த காரில் வந்து ஆன்டி லுக் விட்றாங்க. ஏடா கோபுரம் மாட்டிட்டு பைக்கில் விளாக் பண்ண தான் ஆக்கோடாக இருக்குது, இப்போ கார்லேயும் ஆக்கோட் ஆக்கிடுவாங்க போலே. சென்னையில் இருக்கிறதுலே ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேவலமான சிக்னல்ஸ் வள்ளூர் கோட்டம். இந்த சைடு எப்போ வந்தாலும் அதை நான் சொல்லுவேன், சிக்னலிங் அவ்வளோ மோசமாக இருக்கும். எனிவே அதை பற்றி அப்புறமா ஒரு நாள் டீட்டெயில்டாக பேசலாம். இங்கே சிக்னல் இல்லைங்க, இங்கே சிக்னல் வச்சா இந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆகும். எனிவே ஸோ கொடம்பாக்கம் கிட்டே வந்துட்டோம், டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படியோ என்னுடைய டார்கெட் வந்து 5க்குள்ளே கோடம்பாக்கம் தாண்டிடணும். அட்லீஸ்ட் வடபழனி தாண்டிட்டோன்னா அப்படியே அசோக் நகர், லக்ஷ்மண் சுத்தி வழியாக போயிடலாம். அதுக்கப்புறம் தான் டிராஃபிக் இன்னும் ஜாஸ்தியாகும். லெட்ஸ் see. தெரிஞ்ச ஆள் தான், ஐ கேன் கால் தட் பர்சன் பேக் அகேன். ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், there's another message. என்னையா? The message just contains a video and some pictures. Do you want to reply? எப்படி பார்த்தா தானே ரிப்ளை பண்ண முடியும். ஐயோ ஏய் சொல்கிறத அப்படியே இது ரிப்ளை ஆக்கி அனுப்பிச்சி விட்ருங்க. எனிவே இன்னொரு சைட்லேருந்து சில பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க, அதுவும் என்னென்னு செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்னொரு விஷயம், பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறமா ஜென்ரலாகவே ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணும் போது அவங்க கட் பண்ணுறாங்கன்னா பிஸியாக இருக்காங்க, திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இதை நான் ஒருத்தருக்கு கம்பெனியில் ஒன் ஆஃப் த இன்டர்ன்ஸ்க்கு ஒரு வாட்டி கற்றுக் கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணார், நான் கட் பண்ணேன். ஹீ ஜஸ்ட் கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ். ரொம்ப சின்ன வயசில், ரொம்ப சின்னவர் அவர், ஒரு 21-22 வயசு தான் இருக்கும். கால் பண்ணார், கட் பண்ணேன். அது அவருக்கு புரியல. நான் அப்போ ஒரு கிளைண்ட்டோட மீட்டிங்கில் இருக்கேன், திருப்பி கால் பண்ணார், மறுபடியும் நான் கட் பண்ணேன்.
அப்புறம் அகெயின் தேர்ட் டைம் ஒன்ஸ் அகெயின் ஹி கால் மீ. தென் ஐ பிக்ட் அப் அண்ட் செட் ஐ வில் கால் யூ பேக். அப்புறமா அவரை நான் மீட் பண்ணும்போது சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணும்போது நான் கட் பண்ணேன்னா யார்கிட்டயாவது முக்கியமாக பேசிக்கிட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது பைக் ஓட்டிகிட்டு இருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் நான் கட் பண்ணுவேன். அதுக்கு அர்த்தம் வந்து திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யா எனிவே, ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம vlog பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துச்சு இல்லையா, ஐ ஹேட் டு ஹேங் அப். அங்கங்கே டேர்னிங்கில் போலீஸ் நிற்கிறாங்க. ஐ திங்க் வி ஆர் நியர் மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ், கோடம்பாக்கம். இப்போ நம்ம அப்படியே நேராக லக்ஷ்மண் சுற்றி போயிட்டு ரைட் எடுத்து கேகே நகர் வழியாக போயிடலாம். சத்யபாமா காலேஜ் பஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு பக்கம் சேர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்கும் நான் பார்க்கணும். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைட்டாக போயிட்டு எந்தெந்த ஒர்க்கு எப்படி போயிட்டுருக்கு, அந்த ப்ரோக்ரஸ், கிளைண்ட் மீட்டிங் அதெல்லாம் பார்க்கணும். நெகோஷியேஷன்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் பார்ட்டுங்க. அம்ச்சிக்கரையிலேருந்து நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது ஒரு பெரிய பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். பயங்கரமாக நெகோஷியேஷன் வரும். அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி வந்து அந்த கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம் வந்து இந்த ஃபீல்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு டேர்மு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்லைட்டாக நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஒரு கொட்டேஷன் மேக் பண்ணுறதுலையும் சரி, ஒரு நெகோசியேஷன்லேயும் சரி, ஒருத்தவங்களுக்கு டைம் கொடுக்கறதுலையும் சரி, இத்தனை நாளில் முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் கமிட் பண்ணணும். இந்த ரேட்டுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அப்புறமா இவ்வளோ ஆயிருக்கு அவ்வளோ ஆயிருக்குனாலும் இட்ஸ் அன் இஷ்யூ தான். ஸோ அதே மாதிரி டைமும் அதே தான். இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன், இத்தனை மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து நீங்கள் தாண்டி போனாலும் நமக்கு தான் கெட்ட பேர். ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து கொடுக்கணும். ஓகே, த டே இஸ் நாட் எட் ஓவர். நான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஃபேக்ட்ரிக்கு கிளம்பணும். காரை விட்டுட்டு ஜஸ்ட் ஐ ஹேவ் சம் காஃபி அண்ட் இந்த மாதிரி ரொம்ப டயரிங்கான டேஸ் அன்றைக்கி தான் நான் காஃபி எடுப்பேன். ஜென்ரலாக ஐ ஒன்ட் ட்ரிங்க் எவ்ரி டே. காலையிலேருந்து வேலை, கண்டினியூஸாக வேலை இருக்குது, தலை வலிக்குது, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் ஐ ஹேவ் சம் காஃபி ஜஸ்ட் டு கெட் தட் கெஃபைன் ஷாட். ஒரு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அண்ட் அது கூட ஜஸ்ட் ஒன்ஸ். ஸோ சாப்பிட்டுட்டு ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணணும். எப்படியாவது 8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சில கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னுடைய ஆர்கிடெக்ட் வந்து ஆக்சுவலாக ஆவடி சைட்டுக்கு போயிருந்தார். நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் பார்ட்டிஷன்ஸ்க்கெலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுப்பாரு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்னும் குவான்டிட்டி ஸ்கொயர் ஃபீட்லாம் அது நைட்டு தான் உட்காரணும் 9 மணிக்கு மேலே. ஸோ யா, லெட்ஸ் கெட் கோயிங். இங்கே நிறைய வுட் ஷாப்ஸ் அதிகம். லக்ஷ்மண் சுத்திக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும். திஸ் ரோட் ஆக்சுவலி லீட்ஸ் டு டி நகர். எக்கச்சக்க வுட் கடை, வுட் ஃப்ரேம்ஸு, விண்டோ ஃப்ரேமு, டோர் ஃப்ரேம்ஸு, இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், ரைட் சைட்லேயும் எக்கச்சக்க வுட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அகேன் இங்கே வந்து லேன் ஃபுல்லாகவும் அதான் ப்ளைவுட் ஷாப்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ எனிவே இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நார்மலாகிடும். ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள், அகெயின் வுட் ஷாப்ஸ். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நார்மலாக ஆகிடும். ஃபுல்லாக இந்த லேன், இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக தாங்க லக்ஷ்மண் சுத்தி ஸ்ட்ரெச். நீங்கள் ஆக்சுவலாக வந்தீங்கன்னா இங்கேருந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஷாப்ஸாக இருக்கும். எனிவே, ஆஹா சிக்னல் போட்டிருக்கான், டக்குன்னு போயிடலாம். இது ஒரு மாதிரி கோளாறான சிக்னல். சும்மா இது வரைக்கும் நான் இந்த சிக்னல் நிற்காமல் க்ராஸ் பண்ணது ரொம்ப ரேரு. 100 வாட்டி வந்திருப்பேன், அதில் ஒரு 5 வாட்டி தான் இதை க்ரீனில் க்ராஸ் பண்ணியிருப்பேன். எனிவே, சாரி ஃபார் தட். ஸோ இது ஒரு விஷயம். ஆக்சுவலாக அங்கேருந்து வரும்போது ஒரு ட்ரக் ஒன்று நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தது. ட்ரக் இல்லை, ஒரு குட்டியான. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஃப்ரேமு, டோரு, கண்ணாடி எல்லாம் கைட்டி பின்னாடி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கிட்டதே கிடையாது. நார்மலாக நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா எதையுமே நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஆஃப்டர் யூ கெட் டு த இண்டஸ்ட்ரியில் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். அங்கே டோரை கைட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இங்கே வந்து பெயிண்ட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அங்கே சேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வில் ஸ்டார்ட் நோட்டீஸிங் a lot of stuff. அங்கே சிமெண்ட் மூட்டை போகுது, இங்கே வந்து ஆற்று மண் போகுது, அது எதுன்னு சொல்லிட்டு. நாகாத்தம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் இது.
ஸோ சின்ன வயசுலலாம் அப்பப்போ இங்கே வருவேன். ஐ யூஸ் டு லிவ் நியர் பை. Another image. I think it's a message in a... The message just contains a picture. Okay. Do you want to reply? நான் ஏதாவது சொன்னேன்னா அதை நீ ரிப்ளை அடுத்து அனுப்பிவிடுவேன். எனிவே, ஸோ இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் ஃபோன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சேரு, ஃபர்னிச்சரு, பெயிண்ட்டு, சிமெண்ட்டு, செங்கல், உடஞ்சி போனது, உடையாமல் போனது, கிளைண்ட்டுக்கு எப்படி வேணும், புது டேபிளு, ஸ்க்ராப் யார்டு, டெப்ரிஸு, ஜிப்சம் போர்டு, ஸ்டீலு, கம்பி, ஃபுல் அண்ட் ஃபுல் கேலரி ஃபுல்லாக இதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பையனாக இருந்தீங்கன்னா, மேல் இன்டீரியர் டிசைனர், ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா பயப்படாமல் உங்கள் ஃபோனை உங்கள் ஒய்ஃப்கிட்டேயோ கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டேயோ கொடுக்கலாம். கண்டிப்பாக ஃபோனை பார்த்து ஷாக் ஆவாங்க, பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ ஃபோனு ஃபுல்லாக கேலரி ஃபுல்லாக அதான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் 1008 மெசேஜ் வரும், 1008 பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு அதை ஒரு பழக்கமாகவே கொண்டு வந்துக்கணும்னு எனக்கு ஆசை. என்னால் இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes அன்றைக்கி வந்த வீடியோஸ், மெசேஜஸ் மட்டும், இந்த சைட் ரிலேட்டடாக, ஆர்கிடெக்சர், பில்டிங் ரிலேட்டடாக எது வந்தாலும் டெலிட் பண்ணி தேவையில்லானதெல்லாம் இது பண்ணிடணும். டெலிட் பண்ணி கேலரியை கிளியர் பண்ணி வச்சுக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. அவ்வளோ இமேஜஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10,000-12,000 இமேஜஸ் இருக்கும். அண்ட் என்னத்தை சொல்கிறது, டக்குன்னு ஆகிடும் நம்ம கிளியர் பண்ணால் கூட. நானும் வீக்லி ஒன்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன், முடியல என்னால். அது மறந்துடுவேன். ஆர் நைட்டு வேலை முடியறதுக்கே 1 மணி 1:30 மணி ஆகிற டேஸ்லலாம் வந்து அதுக்கப்புறமா ஃபோனே எடுக்கிறதுக்கு தோணாது சம்டைம்ஸ். இன்னும் இல்லை எடுத்தாலும் யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்துட்ருக்கலாம் அப்படி தான் தோணும். ஸோ அதனால் உங்கள் கேலரியே கச்சா முச்சான்னு ஆகிடும். ஒரு பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, பாருங்கள் பேசிகிட்டே இருக்கேன், இன்னொரு மெசேஜ், ஐம் பிரிட்டி ஷுவர் இன்னொரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ தான் இது இருக்கும். The message just contains a picture. சொன்னா Do you want to reply? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஸோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கோங்க. அதனால் ஒரு பெஸ்ட்டு சஜஷன் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னா, பி வெரி டிசிப்ளின்ட் வித் கிளியரிங் ஆஃப் யுவர் கேலரி. இல்லாட்டி வந்து ஸ்டோரேஜ் ஏறிட்டே போய்டும். என் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 256 GB. அங்கே ட்ரிப்ளிகேன் சைட்டில் நம்ம ரீல்ஸ்க்கெலாம் வீடியோஸ் எடுத்தோம்ல, ரீல்ஸ்க்கு யூடியூப் வீடியோஸ்க்கெலாம் கொஞ்சம் நான் டெய்லி வந்து ப்ரோக்ரஸ் ஆகும் போதெல்லாம் அந்தந்த சைட்டுக்கு எடுத்துப்பேன். இதுக்கு கூட எடுத்தோம் பாருங்கள், டி நகருக்கு கூட. ஸோ எனிவே அது எல்லாம் ஸ்டோரேஜ் ஏறிட்டே போயிடும். ஓகேவா? 200 Sorry, did you? What the hell? Okay, anyway, அதெல்லாம் ஏறிட்டே போயிடும். இன்னொரு ஒரு மெசேஜ், pretty sure this is another image. The message just contains a picture. Do you want to reply? அதெல்லாம் வேணாம். பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, 2 ஃபோனை வாங்கி வச்சுக்கோங்க. என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா 256 GB. ஆனால் எனக்கு அதுவே பத்த மாட்டுது. நான் சாம்சங்கில் வாங்கும் போதே கேட்டேன், எனக்கு 512 கொடுங்க. எனக்கு 512னா அவங்க நீங்கள் 10 நாள் வெயிட் பண்ணணும், ஒரு வாரம் வெயிட் பண்ணணுன்னாங்க. அதனால் நான் வாங்காமல் விட்டுட்டேன் அந்த டைமில். திஸ் வாஸ் லைக் ஒரு 1.5 years பேக். எனக்கு தெரியும் கண்டிப்பாக 256 GBலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ஸ்டோரேஜ் இருக்கிற ஃபோனாக வாங்கிக்கோங்க. 256 ரொம்ப கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவேன் நான். இல்லாட்டி 2 ஃபோனாக வாங்கிக்கோங்க. உங்கள் பர்சனல் ஃபோனாக ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு சிம் போட்டு. இன்னொரு ஃபோன் வந்து பிஸ்னஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதில் அழகாக ஆல்பமாக க்ரியேட் பண்ணிவிட்டு, இது வந்து ஃபால் சீலிங்கு, இது வந்து ஃபர்னிச்சரு, இது வந்து டோர்ஸு, இது வந்து டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் அப்படின்னு சொல்லிட்டு, கவுண்டர் டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருங்க. பிரித்து வச்சிங்கன்னா அந்த ஃபோனை ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் பார்த்த எந்த ஒரு சிவில் இன்ஜினியர், இன்டீரியர் டிசைனர், ஆர்கிடெக்ட் அவங்க ஃபோனில் அந்த இமேஜஸ் எடுத்து ஏதோ ஒரு நிமிஷம் இருங்க சார் காட்டுறேன்னு எடுப்பாங்க பாருங்கள், அவ்வளோ கிளாட்டடாக ஒரு மாதிரியே கச்சா முச்சான் இருக்கும் ஃபோனு. ஸோ நீங்கள் அந்த கேலரியே மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ தட் வில் பி another big lesson. அப்பா கைஸ், கரெக்டாக 5 o'clock ஆகுது. சாலிகிராமம் அப்படியே வந்து ரீச் ஆகிட்டோம், நியர் விருகம்பாக்கம் now. ஸோ லக்கிலி டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் தப்பிக்க முடிஞ்சுது. ஆஃபீஸ்லாம் விட ஆரம்பிச்சிட்ருப்பாங்க இப்போது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஜஸ்டட் ஆகிடும். இப்போ சன்னு வர அப்படியே மூஞ்சிலே பலார்னு அடிக்குது. இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு வேம ஏவியேட்டர்ஸ் வாடா ராஜா.
இதுவும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பா மூஞ்சிலே அடிக்கிறான்டா. இதை எடுத்து பண்ணிங்க வேணாம், இதை பண்ணால் vlogக்கு தெரியாது. ஐயோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் அகெயின் நான் சொல்கிறேன், நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன். இது ரொம்ப கஷ்டமாக ஐயோ ஆன்லாம் ஆக்கிறதுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா நம்மளோட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ ஒரு பேர் இருப்பாங்கன்றதை நான் உண்மையாகவே நம்புகிறேன். அந்த இடத்துலேருந்து வந்தவங்க தானே, அவங்களுக்கெல்லாம் முக்கால்வாசி பேருக்கு தெரியும் இதை விட கஷ்டம்லாம் எவ்வளோ இருக்குது. எனிவே ஸோ இந்த மாதிரி ஒரு சன்கிளாஸஸ் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப ஊர் சுற்றுவீங்க, ரொம்ப அலைவீங்க. இந்தியாவில் இருக்கீங்கன்னா ரெகுலராக வண்டி ஓட்டுறவங்கக்கிட்ட இது கண்டிப்பாக இருக்கணும். எஸ்பெஷலி சென்னை மாதிரி வெயில் எங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த மாதிரி ஊர்லலாம் கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க. பாவம் யாரும் ஆம்புலன்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கார் போலியே, ஒன்றும் ஆகக்கூடாதுப்பா. இப்போ தான் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு எங்கள் ஏரியாவே எங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சுங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சின்ன வயசுலேருந்து சுற்றிட்டு இருக்க இடம், சுத்தமாக அடையாளமே தெரியல. ஹவ் டு மேக் ஒன் ஃபோன் கால் வேறு. எப்படியாச்சும் இந்த சிக்னல் க்ராஸ் பண்ணிட்டோன்னா ரைட் எடுத்து கொஞ்சம் உள்ளே பூந்து லோக்கலாக போயிடலாம். இது வந்து வேம்புலியம்மன் கோயில் சிக்னல். இங்கே இருக்க லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் குவைட் ஃபேமஸ். நான் ஆம்புலன்ஸ்க்கு எப்படியாவது வழி ஒன்றுன்னு பார்க்குறேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. கைஸ் ஐ வில் கண்டினியூ த vlog லேட்டர். ஒரு 4 days பேக் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. பட் ஒரு பெரிய கிளையண்ட்டு, தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதுதான் நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் தான். ஸோ அங்கே நான் போகணும், கண்டிப்பாக நான் அங்கே இருந்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனால் சுத்தமாக முடியல. ஸோ பட் இருந்தாலும் காலையில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 8 to 11:30 12 எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். பட் ஆஃப்டர்நூன் ஒரு 4 o'clock ஐ ஹேட் டு பி தேர். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1:30 மணி போல் நான் வீட்டுக்கு வந்துட்டு, திங்க் மேப்ஸ் இதுக்கு மேலே வேணாம், வீட்டுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மருந்து மாத்திரலாம் போட்டு சாப்பிட்டுட்டேன். ரொம்ப மயக்கமாக இருந்தது. டே ரோட்டில் பேசி நிற்கிறீங்களா, ரொம்ப மயக்கமாக இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் ஆன் ஹெவி மெட்ஸ், யூனோ லாட் ஆஃப் டேப்லெட்ஸ் அண்ட் காஃப் சிரப் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மெட்ஸில் இருந்தாலும் ரொம்ப கேராக இருந்தது. சுத்தமாக ஓட முடியல. ஐ couldn't send someone as well. எனக்கு பதிலாக என்னோடய சீஃப் ஆர்கிடெக்டையோ சிவில் இன்ஜினியரோ அங்கே அனுப்ப கூட முடியல. ஐ ஹேட் டு பி தர். நானே அங்கே இருந்து ஆகணும். பிகாஸ் கிளையண்ட்டும் நேரில் வந்துட்டார். ஸோ என்ன ஆச்சு, கிளம்பி போயிட்டேன் ஆவடி. ஓகே, ஓரளவுக்கு அது நம்ம டெய்லி போயிட்டு வர ரூட் தான் ஓரளவுக்கு பூந்தமல்லிக்கு. ஸோ அதனால் அந்த ரூட் தான் போனேன். என்ன ஆயிடுச்சுன்னா, கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டு போயிட்டு வந்துட்டேங்க. போயிட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சு, அவங்க சைடு சிவில் இன்ஜினியர்கிட்ட பேசி, கிளைண்ட்டெல்லாம் பேசி 3-4 hours எப்படியோ வந்துட்டேன். ஒரு 6:30-7 போல் வீட்டுக்கு வந்துட்டேன். மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டேன். ஆனால் ரொம்ப மயக்கமாக இருந்தது. பட் மை பிரெயின் வாஸ் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி. வீட்டுக்கு வந்துட்டு கேவலமான ஒரு விஷயம் பண்ணேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேவலமான விஷயம், ஓட்டும் போதெல்லாம் நல்லா ஓட்டினேன். ஓகேங்களா, வரும்போது நல்லா டிராஃபிக்லாம் இருந்தது. 2 hours ஆன் ரோட், போகிறதுக்கு 1 மணி நேரம், வரத்துக்கு 1 மணி நேரம், எப்படியோ ஓட்டிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க் பண்ணும்போது ஆக்சுவலாக என் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் ரைட் கட் பண்ணி பார்க் பண்ணுற மாதிரி பேரலாக ரொம்ப செவத்துக்கு ரொம்ப ஒட்டி விடுவேன். போகிற வரவங்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப நல்லா ஒட்டி தான் விடுவேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 years நான் அங்கே தான் விட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, ரெகுலராக எனக்கு எந்த இஷ்யூவும் பெருசாக இருந்ததில்லை. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வாட்டி நடந்திருக்கு. ஸோ எனிவே நான் என்ன பண்ணிட்டேன், ரிவர்ஸ் போட்டுட்டு வரேன். ஓகேங்களா, வண்டி அப்படியே ரிவர்ஸ்லேயே வரேன். இதில் வந்து சென்சார் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ சென்சார்ஸ்லாம் வந்து ரிவர்ஸ் போகும்போது பின்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்குன்னா கண்டினியூஸாக பீப்லாம் பண்ணும். கண்டினியூஸாக பீப் பண்ணுறது, பீப் ஆனது எனக்கு காதிலே விழலை. அது ஏன்னு தெரில. மை பிரெயின் வாஸ் நாட் ஒர்க்கிங்காக என்ன இஷ்யூன்னே தெரில. சுத்தமாக எனக்கு காதில் கேட்கல. நான் என்ன பண்ணிட்டேன், நான் பாட்டுன்னு ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு சேத்துல அப்படியே தேய்ச்சிட்டேன். கண்டினியூஸாக பீப் ஆகுது. அது ஒரு டைமுக்கு என்ன ஆகணும்னா, பீப் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு கண்டினியூஸாக பீப் ஆகும். லைக் வித்தவுட் எனி கேப் இன் பிட்வீன். ஃபஸ்ட்டு வந்து பீப் 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 அப்படின்னு வரும். நீங்கள் ரொம்ப கிட்ட இடிக்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா பீ அப்படின்னு போயிடும். அதனால் எனக்கு அந்த சவுண்ட் எதுவுமே கேட்கல. இடிச்சதுக்கு அப்புறமா தான் லைக்
என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்டாமர் ஆகிட்டு பார்க்குறேன். செம்ம மயக்கம் எனக்கு, அப்போவே மயக்கம், சரியான ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, எக்கச்சக்க ஃபோன் காலு. அப்படியே இருந்தேன்னா கடவுளே வண்டி இடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டு வெளில போய் பார்க்குறேன், சைடில் நல்ல சரியான ஸ்க்ராட்சு. ஸோ அதனால தான் இப்போ ட்ரிப்ளிகேன்லேருந்து கிளம்பும் சொன்னேன், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு எது இருந்தாலும் சரி, வண்டிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ அவங்கவுங்க வண்டி அவங்களுக்கு ஃபேவரட் தானே. ஸோ எனிவே அதான், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு ப்ராப்ளம் இருந்தாலும் வண்டி ஓட்டும் போது ப்ளீஸ் பி காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல். இது ஓகே, டெய்லி நம்ம போயிட்டு வரோம், போகிற வழியெல்லாம் ஒன்றும் ஆகலை, யாரும் வந்து இடிக்கலை, நம்மளும் எதுவும் மிஸ்டேக் பண்ணல. பட் பார்க் பண்ணுற இடத்துல கடைசியில் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் 99.9% ஆஃப் த ஜேர்னி இஸ் கம்ப்ளீட். கரெக்டாக பார்க் பண்ணிட்டு வெளில இறங்கி போனால் முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் ஒரு மாதிரி பிரெயின் ஃபேட் மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே ஐ வாஸ் டம் ஸ்டக் தேர். வண்டி இடிச்சிட்டு அதுக்கப்புறமா பெரிய ஸ்க்ராட்சு, பார்த்தோன்னே வயிறு எரிஞ்சிடுச்சு. இதே மாதிரி எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 2022 ஆச்சு, ஓகேங்களா. 2022 ஐ திங்க் ஜூலை ஆகஸ்ட்டில். அப்போவும் இதே மாதிரி ஒரு சிமிலர் சுச்சுவேஷன். ஒரு பெரிய கிளையண்ட்டு, அவங்களுடைய சைட் ஆக்சுவலாக டேக் ஆஃப் ஆகி டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது 4-5 இஷ்யூஸ். அப்போது ஐ திங்க் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் ஒன்று, ஐ திங்க் அப்போது வந்து டேக்ஸ் ஃபைலிங்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ வேறு ஒரு 2-3 சைட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், எக்கச்சக்க இஷ்யூஸ், வீட்டில் கொஞ்சம் ஏதோ சம்திங், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் செம்ம ப்ராப்ளம்ஸ் இருந்தது, 4-5 ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது. இதே மாதிரி பார்க் பண்ணும்போது அதே ஸ்பேஸில், பட் ரியரில் ஃப்ரண்ட்டில் பம்பர் ஆகிடுச்சிட்டேன். ஸோ இது நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் தான். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, என்ன ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பிரெயின் ஒழுங்காக வேலை செய்யாது, 50% 60% தான் வேலை செய்யும். அதுவும் என்ன மாதிரி கொழுப்பு எடுத்து ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் டென்ஷனில் இருக்கும்போது உடம்பும் சரியில்லாமல் போய் மெடிக்கேஷனில் இருக்கும்போது மயக்கம் அடிச்சு கொஞ்சம் கேராக அப்படியே மயக்கத்துலலாம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. யுவர் ஹெல்த் ஆல்வேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். என்னால் அன்றைக்கி தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன், ஐ குடன்ட் சே நோ, அதனால் நான் அங்கே போயே ஆகணும். அதனால் நான் அப்படி பண்ணேன். இல்லாட்டி ஐ வுட் ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் டு, சார் சுத்தமாக ஓட முடியல, நாளைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, இங்கே ஒரு, நான் சொன்னேன் இல்லையா எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்கன்ட்டு, இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், நான் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். நான் போயிட்டு வண்டியை நல்லா ப்ராப்பராக பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைக் எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரிக்கு போனோம். நான் ஃப்ரீ ஆகிட்டு I'll continue the vlog. Stay tuned. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக இடிச்சிட்டேன். இது வரைக்கும் ஒரு 500 வாட்டி இந்த இடத்துல காரை பார்க் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் தட் ஹேப்பன்ட். அதுவும் நம்மளுடைய ரியர் வியூ மிரரில் கிளியராக தெரியும். இந்த மாதிரி தான் அங்கே பீப் அன்றைக்கி அடிச்சது. இப்போ இது செடிக்காக அடிக்குது, ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். Then I'll just turn on, close the side view mirrors and அப்படியே பேரலாக கொண்டு போய் அழகாக பார்க் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி ஒரு 500 வாட்டி பார்க் பண்ணியிருக்கேன். பட் அன்றைக்கி டியூ டு மை ஃபீவர் அண்ட் ஸ்ட்ரெஸ் கொண்டு போய் இடிச்சிட்டேன். ஸோ யா, that's one lesson for you guys. Never do that. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபேக்ட்ரிக்கு கிளம்ப வேண்டியது தான். இல்லை ஏய், வரேன் இரு. எது கழுவுற, எதுக்கு ஒப்பாரி உனக்கு? வரேன் இரு. என்னடா என்ன 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 ஆட்டோ? வா, சரி 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 வா. ஸோ நம்ம பைக் இது தான் எடுத்துகிட்டு கிளம்பணும். minutes later. ஆறு மணிக்கு மேலே நம்ம ஊரில் டிராஃபிக் தாங்க முடியாது.
ஸோ பைக்லேயே எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரா மெட்டீரியல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணும் ஆவடி சைட்டுக்கு. ஸோ அந்த ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்க்கு தேவையான ப்ளைவுட் லேமினேஷன்ஸ்லாம் தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கேன். கையோட இன்றைக்கே முடிச்சிட்டோன்னா இட் வில் பை அஸ் சம் டைம். அதை பார்த்து முடித்ததுக்கப்புறமா ஐ வில் ஹெட் டுவர்ட்ஸ் ஃபேக்ட்ரி. நம்ம சைடில் பார்த்தோம் இல்லையா ஜிப்சம் போர்ட்ஸ் எல்லாம், இங்கேயும் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கு. இதான் ஒரு விஷயம். You can't stop noticing. இது எங்கே போகுது? நம்ம பண்ணுற காட்டு மாதிரி இல்லை, டிடிகே ரோடு சைட்டா அது? ஸோ ப்ளைவுட்டு லேமினேட்ஸ் நம்ம சைட்டுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வேறு சைட்டுக்கு போயிட்டு இருக்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை மட்டும் ஜஸ்ட்டு கொஞ்சம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது ஆவடி சைட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ட்டிகல் போர்டா? பார்ட்டிகல் போர்டு தானே அது? இந்த சைட்டு ஃபுல்லாகவே பார்ட்டிகல் போர்டா? இந்த ஹாஸ்பிட்டலில் ப்ளைவுட்டா அது? இதெல்லாம் பார்ட்டிகல் போர்டு. இது வேறு சைட் அது? சரி சரி. ஸோ எப்போவுமே வந்து ஒரு சைட்டோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் நீங்கள் எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கணுமோ அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கணும். ரைட் ஃப்ரம் மெஷர்மெண்ட்ஸ், கலர் லேமினேட்ஸ், பேலட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கிரனைட் டாப் டேபிள்ஸ் வருது. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபைடாக கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கிரனைட் டாப்ஸ் வந்து என்ன கலர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளைவுட்டில் ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி வந்துட்டு மேலே வந்து கிரனைட் டாப்ஸ் வரும். அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நான் இப்போ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் கோஸ் இன் டு அ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆஃப் அ சைட். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோ பண்ணுறேன். 1 hour later. Guys, time is around 7:45. கரெக்டாக 8 ஆக போகுது. மரண ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்குது எனக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஜிம்முக்கு மட்டும் போயிட்டு ஒரு 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வரலான்னு இருக்கேன். அது கண்டிப்பாக விளாக்லாம் பண்ண முடியாது, அங்கே கோப்ரோலாம் மாட்டிகிட்டு போக முடியாது. அண்ட் ஆல்சோ ஒர்க் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நான் ஜிம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டின்னர் முடிச்சுட்டு அரவுண்ட் 11:30-12 ஐ ஹாவ் அ மீட்டிங் வித் மை கிளைண்ட். நைட்டு 12:30 மணி 1 மணிக்கிட்ட மீட்டிங் வச்சுருக்கோம். இட்ஸ் அன் எமர்ஜென்சி மீட்டிங், போய் மீட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து இன்றைக்கி எனக்கு பிஸியாக இருக்கும்னு தெரியும், தட் இஸ் வை ஐ பிளான் டு vlog. பட் நைட்டு 1 மணிக்கு வந்து கிளைண்ட் மீட்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. அதுவும் நேரில் போயிட்டு மீட் பண்ணணும். ஸோ நான் தான் ஸ்கெடியூல் பண்ணேன் ஆக்சுவலாக. அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் இப்போ ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஜிம் போகலன்னா ஐ லூஸ் மை சானிட்டி, பைத்தியம் பிடிச்சிரும். அதனால் போய் ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். வந்துட்டு ஐ டேக் அ ஹாட் ஷவர், ஹேவ் மை டின்னர், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எப்படியோ ஒரு 12 மணி ஆகிடும். ஒரு 12-12:30 மணிக்குள்ளே போயிட்டு அந்த 1 மணி மீட்டிங்கை முடிச்சுட்டு ஐ ஹேவ் டு பி பேக். ஸோ ஸ்டே டியூன்ட், சம்திங் எக்ஸைட்டிங் மைட் ஹேப்பன். இன்னும் நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ வாட்சிங். Guys, time is around 9:30 now. ஸோ இப்போ தான் ஜிம் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ ஓரளவுக்கு ஐம் ஃபீலிங் பெட்டர். இன்னும் சாப்பிட்டானா சரியான பசி. ஸோ ஜென்ரலாக டின்னர் வந்து எப்போவுமே ஹெவியாக சாப்பிடுவேன். ஹெவியாக சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஐ ஒன்லி ஈட் ட்வைஸ் அ டே. ஸோ ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர் தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப மினிமலாக தான் ஏதாச்சும் சாப்பிடுவேன். ஸோ டின்னர் மட்டும் ஹெவியாக இருக்கும், லைக் சிக்கன், எக் ஒயிட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஜிம் போயிட்டு வரதுனால அதை மட்டும் முடிச்சிட்டேன்னா ஐ ஃபீல் சம்வாட் ரிலாக்ஸ்ட். மீட்டிங் வந்து ஆக்சுவலாக 12க்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நான் பிளான் பண்ணும்போது டே இன் லைஃப் ஆஃப் 26-year-old entrepreneur ஆர் சிவில் இன்ஜினியர், இன்டீரியர் டிசைனர் அப்படி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த டேயை தாண்டி மறுநாளுக்கு போகுது. ஸோ 12 மணிக்கு நானும் என் கிளைண்ட்டும் ஷெல்லில் மீட் பண்ணுறோம். ஸோ யா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐ ஹேவ் அ ஹாட் ஷவர் அண்ட் I will go towards that.
தினமும் இப்படி தான் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹெக்டிக்காக இருக்காது. டுடே நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னா, ஐ நோ அ லாட் ஆஃப் ஒர்க் வாஸ் ஸ்கெட்யூல்டு. ஸோ இதில் வந்து 80% இருக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னா. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக இந்த டைம்லேயே வந்து த டே வில் பி ஓவர். அரௌண்ட் 9:30 10 போல் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நான் டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு இந்த யூடியூப் ஒர்க்கு, யூடியூப்பில் கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, மறுநாள் வந்து நமக்கு இருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு என்னெல்லாம் கான்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ யூடியூப் ஒர்க், வீடியோ எடிட்டிங் ரிலேட்டட் ஸ்டஃப், கான்டென்ட் க்ரியேஷன், இது பற்றின சமாச்சாரம் வந்து நைட்டு தான் மோஸ்ட்டாக யோசிப்பேன். ஸ்கிரிப்ட் எழுதுறது இது எல்லாமே. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தி டே இஸ் நாட் ஓவர் எட். நான் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் கிளம்பணும். ரொம்ப அர்ஜென்ட்டான மீட்டிங் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். பிகாஸ் ஐ டென்ட் ஹேவ் அ சாய்ஸ். ரொம்ப டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில். ட்ரிபிள்கேன் சைட்டும் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. ப்ராஜெக்ட் 1956 அதோடைய ஹெக்டிக்னஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொன்னேன். மேலே 3 ஃப்ளோர் இருக்குது. கீழ் ஃப்ளோரை இடித்து 2 வீட்டை ஒன்றா ஆக்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஜாக்கி சப்போர்ட் எல்லாமே எடுத்தாச்சு. அந்த சப்போர்ட் கொடுத்து தானே நம்ம இது பண்ணுறோம். அது எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ வால்ஸ் ஆர் ஆல் கன்ஸ்ட்ரக்டட். கிட்டத்தட்ட ஃபால் சீலிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு. அடுத்து வந்து நம்ம டைலை கிராக் பண்ணிவிட்டு டைலிங் லெவல் பண்ணிவிட்டு ஃப்ளோரோட ஹைட் மட்டும் ஏற்றுறோம். அதை லெவலிங் பண்ணிவிட்டு வில் கோ ஃபார் டைலிங் அண்ட் ஆல் தட். ஸோ இன்னும் ஒரு 20-25 நாளில் அது முடிஞ்சிடும். ஆல்ரெடி 40 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டி நகர் சைட்டு இன்னும் ஒரு 10 days 10 to 2 weeksல மேக்ஸிமம். இப்போ எடுத்துருக்கிற சைட்டு ஆவடி ஹாஸ்பிட்டல் சைட் வந்து தட் இஸ் த மோஸ்ட் எப்படி சொல்கிறது, சரியான டெட்லைன் இதுக்கு சூஸ் பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே நான் ஒரு டைம் கொடுத்தேன்னா அந்த டைமுக்கு முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த டைமுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். தட் இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கேன் எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே சரி, அந்த டைம் பேரியரை நான் தாண்டினதில்லை. ஒரு நாள் தாண்டுவேன், ஒரு நாள் ஐ வில் ஃபெயில். ஐ நோ தட். இத்தனை வருஷம் எப்படியோ தப்பிச்சிட்டேன். பட் ஒரு நாள் கொடுத்த டைமுக்கு முடிக்க முடியாமல் போகிற சுச்சுவேஷன் வரலாம். அது எல்லா சிவில் இன்ஜினியர், இந்த ஃபீல்டில் இருக்கிற இன்டீரியர் டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாருக்குமே தட் வில் பி அ ரியாலிட்டி. சம்டே நடக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால மெட்டீரியல்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாமல் போகலாம். சம் நேச்சுரல் டிசாஸ்டர், ஃப்ளட்டு, என்னமோ சம்திங் மைட் ஹேப்பன். இது வரைக்கும் எனக்கு ஆனதில்லை. ஒரு நாள் நடக்கும். ஐ எம் ஆல்சோ மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். பட் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நடக்காமல் பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த 12 மணிக்கு மீட்டிங்கு. ரொம்ப ரேராக, ரொம்ப ரொம்ப அக்கேஷனாக தான் இந்த மாதிரி மிட் நைட்லலாம் வந்து நான் கிளைண்ட்டோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது. ஏன் ஆளுங்களோட பண்ணியிருக்கேன். ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களோடலாம் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன். எடிட்டர்ஸோடலாம் உட்காந்து நம்ம விக்கிவாயெல்லாம் வந்து 3 மணி 3:30 மணி வரைக்கும்லாம் உட்காந்து எடிட்டிங் பண்ணியிருக்கோம். 4 o'clock ஏர்லி இந்த மார்னிங்லாம். நடுவில் ஒரு பவர் நேப் மாதிரி எடுத்துகிட்டு 2 hours தூங்கிட்டு திருப்பி ஏர்லி மார்னிங் 6 o'clockலாம் எடிட் பண்ணியிருக்கோம். பட் திஸ் இஸ் சம்திங் நியூ. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரி தெரியும். பட் தட் இஸ் நாட் த ட்ரூத். எனக்கு இது பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன். இதில் வந்து பெருமைப்படுறது பார்த்தியா நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படி கிடையாது. ஐம் வெரி ஹாப்பி. ஜென்யூனாக நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா ஒரு காலத்தில் ஏங்கின விஷயம். நம்ம லைஃப்பில் இவ்வளோ பிஸி ஆக மாட்டோமா, இந்த மாதிரி இருக்காதா நம்ம லைஃப், அப்படியே நேரம் ஓடிக்கிட்டு ஒரு சேஸு ஒரு அட்வென்ச்சர்னு இருக்காதான்னு சொல்லிட்டு கனவு காண்டி அந்த கனவு வாழ்ந்துட்டுருக்கேன் இல்லையா. அதுக்காக ஒரு நாளும் வருத்தப்பட்டதே இல்லை. எனக்கு இன்னும் தூக்கன்ற ஒரு கான்செப்டே இல்லைனா கூட சந்தோஷப்படுவேன். But yeah, I love sleeping also. So I'm telling you guys, aspiring entrepreneurs, civil engineers, architects and everybody, this is how a day in your life will be someday. இதை விட ஹெக்டிக்காக, இதை விட நீங்கள் பிஸியாக இருக்கணும். நான் 3 சைட் ஒரே டைமில் ஹேண்டில் பண்ணுறல, நீங்கள் ஃப்யூச்சரில் 10 சைட் கூட ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் வரலாம். அண்ட் ஐ ஹோப் தட் கம்ஸ் டு யூ. எனக்கு நான் அதான் விஷ் பண்ணிப்பேன். என்னென்னா 3 தானே, 30 இல்லையே, 30 தான் எப்போ ஹேண்டில் பண்ண. அதுக்கு we have to create systems for that, we have to create supervisors. அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக், அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ யா, now I have to go have a hot shower and then have my dinner. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு half an hour 1 hour அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு கொஞ்சம் அப்படியே தாஜா பண்ணிட்டு அவங்க கூட ஜாலியாக கலாச்சி கிண்டல் பண்ணிட்டு இன்னும் அவங்களுக்கு இருக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி நடந்தது, யார் யார் வீட்டில் வேலை செய்கிற அம்மா என்ன பண்ணாங்க, அப்புறம் மீன்காரர் என்ன டென்ஷன் பண்ணார், சிக்கன் வெட்டுறவர் என்ன டென்ஷன் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஷீல் ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ். அது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்கணும். கேட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பேசினேன்னா ஷீல் ஃபீல் சம்வாட் ரிலாக்ஸ்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணியுமே சம் ஒர்க் ஆர் மிஸ்ஸிங். ஸோ
முக்கால்வாசி ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் வந்து நான் இதில் vlogல நான் எடுக்கவே இல்லை. எப்போல்லாம் எனக்கு ஃபோன் வந்ததோ காலையிலேருந்து குறைஞ்சது ஒரு 50 ஃபோனாவது வந்திருக்கும் மினிமம். நான் சொல்கிறேன், எப்போல்லாம் ஃபோன் வந்துச்சோ அதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த vlog எடுக்கும்போது தான் என்னெல்லாம் ஒர்க் நம்ம மிஸ் அவுட் பண்ணியிருக்கோம்னு யோசிக்கும் போது எனக்கு நிறைய ஞாபகம் வருது. நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அவர் இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு. அங்கே போனீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் அங்கே போட்டிருப்போம். ஒரு 10-11 சம்திங் லைக் இருக்கும். அதெல்லாம் ஒரு கிளைண்ட் கால் பண்ணி கேட்டிருந்தார், அவரோட வீடு இன்டீரியர் நம்ம நெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்குது, நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். அதெல்லாம் இன்னும் எதுவுமே போயிட்டு விசிட்டிங் எதுவும் நடக்கல. நேற்று மட்டும் ஒரு சைட் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தோம். மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நாளைக்கு ஆள் அனுப்புகிறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் விசிட்டே பண்ணல. ஸோ வீக்கெண்டில் போய் விசிட் பண்ணலான்னு இருக்கேன். எனிவே அவர் பிளேலிஸ்ட் கேட்டிருந்தார் யூடியூப்பில், நான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். டோட்டலாக அனுப்ப மறந்துட்டேன். என் ஆர்கிடெக்டுக்கு கால் பண்ணிவிட்டு, சீஃப் ஆர்கிடெக்டுக்கு கால் பண்ணிட்டு சில பிளான் அவுட் பண்ணணும். டி நகரில் ஒரு சில சேஞ்சஸ் வருது, ட்ரிப்ளிகேனில் ஒரு சில சேஞ்சஸ் வருது. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நம்ம ஆவடிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் போனார் ஜிப்சம் பார்ட்டிஷன்ஸ் அண்ட் அதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அங்கே கொஞ்சம் கேஸ் பைப்லைன்ஸ்லாம் போகுது, அதெல்லாம் வந்து எம்டிஎஃப் போட்டு கவர். எம்டிஎம் இஸ் மீடியம் டென்சிட்டி ஃபைபர், இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்ஜினியர்ட் வுட். அது போட்டு கவர் பண்ணணும். அதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அது என்ன அப்டேட்டுன்னு கேட்கல, அவர்கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லை. ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, இவ்வளோ ஒர்க் பண்ணியும் யூ கான் சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி. திஸ் இஸ் அ லெசன் தட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன். இது ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆமாம் சார் எவ்வளோ வேலை செஞ்சும் டைமுக்கு முடிக்க முடியலன்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சாலும் சரி, ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். ஏதாவது somebody will feel dissatisfied with you. ஸோ பர்சனல் லைஃப்பில் இருக்கவங்க கூட என்ன ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன். நடுவில் மை ஃப்ரெண்ட் கால்டு, பேச முடியல, ஒரு 5 minutes தான் பேச முடிஞ்சது இருக்கும். எங்கள் அம்மா லக்கிலி ஷீஸ் இன் அ குட் மோட். இல்லாட்டி எங்கள் அம்மாவும் வச்சா யாரும் இல்லை, லோன்லியாக ஃபீல் பண்ண சொல்லிட்டு ஷீல் ஸ்டார்ட் ஃபீலிங் தட் வே. அதனால் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு 1-2 ஒர்க் மிஸ் அவுட் ஆகிடும். அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சைட்டுக்கு என் கிளைண்ட்டை பார்க்க போகிறோம்ல, அப்போது ஐ வில் கால் மை ஆர்கிடெக்ட். அந்த ஒரு கேப் இருக்கும், ஒரு 20 minutes டிரைவ். இங்கேயும் நான் கிளைண்ட்டை மீட் பண்ண போகிற இடமும் அந்த 20 minutesல ஒரு 10 நிமிஷம் அவருக்குன்னு ஒதுக்கிட்டு என்னென்னலாம் சொல்லணுமோ பேசிடுவேன். I'll see if I can bring that in vlog as well. So I just thought that is one more lesson or ஒரு wisdom, something like that உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன். So yeah, let's get going. ஆல் ரைட், இட்ஸ் டின்னர் டைம். ஒரு சூப்பரான காரைக்குடி சிக்கன் மசாலா கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. ஸோ ஜிம் போயிட்டு வந்ததுனால இதுதான் என்னுடைய போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். லோ ஆன் கார்ப்ஸ், ஹை ஆன் ப்ரோட்டீன். இட் வில் பி வெரி குட். ஸோ யா, நல்லா வந்துருக்குது, சூடாக இருக்குது, காரமாக இருக்குது. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேலைன்றதுனால இட் வில் பி டேஸ்டியர் தென் நார்மல். ஸோ இதோட காம்பினேட் பண்ணுறதுக்கு மோர் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு we'll just head forward for the next work. 1 hour later. Guys, ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே ஒரு 15 to 20 minutes ஆகும். கிளைண்ட் இஸ் ஆல்சோ ஆன் இஸ் வே. சுத்தமாக டைம் இல்லை. அதனால் அவருக்கு போகும்போது ஜஸ்ட்டு கிளம்பிட்டுன்னு ஒரு கால் மட்டும் பண்ணி சொன்னால் போதும். இன்றைக்கி நான் ஏன் வந்து ஆக்சுவலாக vlog பண்ண என்டையர் டே வந்து vlog பண்ண சூஸ் பண்ணேன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஐ பிகேம் லிட்டில் பிட் ரிலாக்ஸ்ட். ஸோ என்னால் சத்தியமாக இந்த நேரத்துக்குலாம் ப்ராப்பராக பிஸ்னஸ் க்ளோத்ஸ்லாம் போட்டுன்னு ஃபார்மல்ஸ்லாம் போட்டு போய் கிளைண்ட்டை மீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேஷுவலாக போகலான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டு கிளம்புறேன். ஸோ எடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக மெயினான வேலையே தான். இதில் தான் லேமினேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் லேமினேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. இதில் வந்து சூஸ் பண்ணணும் ஃபர்னிச்சருக்கு வந்து எந்த லேமினேட் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஹி ஹேஸ் டு ஃபைனலைஸ். வேறு முக்கியமானது நம்ம கோப்ரோ காரில் போகும்போது அப்படியே vlog பண்ணலாம். Then this is the lamination. So yeah, இப்போ அப்படியே தலையில் இதை மாட்டிக்கிட்டு cut the angle to this one. ஓகே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஐயோ இந்த பக்கம் கொஞ்சம் கேவலமாக இருக்கே, கேமரா ஆங்கிள் அந்த பக்கமே மாற்றிடலாம். ஓகே எனிவே ஓகே லெட்ஸ் கெட் கோயிங். நாய்ங்களுக்கு மட்டும் சாப்பாடு வச்சிடலாம். வரணுங்க பாருங்க, ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரீங்களாடா? இரு 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 இரு. அங்கே இருப்பார், பின்னாடி இருப்பார். ஓகே ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவும் தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ தான் தண்ணி எல்லாம் வச்சேன். ஸோ வீட்டை அப்படியே பூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். கார்லேயே போயிடலாம், ஏன்னா நைட் டைமு ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தானே காரை என்ஜாய் பண்ண முடியும். டேய் இங்கே தான் இருக்கியா நீ? ஓகே இன்ஜின் ஆன் பண்ணோம், ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணோம். ஓகே கரெக்டாக 11:51 வருது. ஓகே யா இட்ஸ் 11:51. செக் இந்த ஃபேஸை மாற்றணுங்க ஃபஸ்ட்டு. ஐயோ ஐயோ காப்பி ரைட்டு. செக் இந்த காப்பி ரைட்டுக்கு எவ்வளோ பயப்பட வேண்டியது இருக்குது. ஐயோ இவனுங்க வேறு ஓடி வரானுங்களே. இவனுங்களுக்கெல்லாம் இப்போ தான் சாப்பாடு போட்டு முடித்தேன். ஓகே கைஸ் எனிவே டே போகும்போதெல்லாம் ஒப்பாரி வைக்காதீங்கடா. பா ரோடெல்லாம் காலியாக இருக்குது. இந்த மாதிரி ரோடை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோடை பார்க்குறதே ஒரு வரம். தார் செம்ம ரோட் ப்ரெசன்ஸுங்க இந்த காரு. எப்போவுமே வந்து ரோட்ஸ் இந்த மாதிரி எம்டியாக இருந்தால் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். லைக் த சிட்டி வில் பி வெரி காம் அண்ட் சைலண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் ஆல் தட். ஸோ இன்னும் நம்ம நிறைய வேலை செய்யலாம், நிறைய லொக்கேஷன்ஸ்க்கு சீக்கிரமாக போய் சேரலாம். காலையிலையும் இதே மாதிரி டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் இது எல்லாருமே விஷ் பண்ணுறது தானே. டிராஃபிக்கில் நிற்கிற ஒருத்தவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். ப்ரிட்டி அனாயிங் இந்த காஃபும் கோல்டும் வேற இல்லை வச்சுட்டு vlog பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி ஒரு ஹெக்டிக்கான டேவா, நாள் ஃபுல்லாக வேலை. அண்ட் நம்ம இன்றைக்கி தான் vlog பண்ணோன்னு சூஸ் பண்ணோம், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணோன்னு. இப்போன்னு பார்த்து ஒரு 4 நாள் முன்னாடி உடம்பு சரியாமல் போய் இப்போ தான் ரிக்கவரிங். ஐயோ ஐயோ ஐ திங்க் ஐ மேக் அ கால் டு த கிளைண்ட். கரெக்டாக 11:55 ஆகுது. 11:57 ஓகே. கால் ஏய் நான் ஒன்று சொன்னால் நீ என்னமோ பண்ணுறியே. கால் டாக்டர் ஃபஹத் சுல்தான். All right, calling Dr. Fahad Sultan. ஹலோ. சார் கிளம்பிட்டீங்களா? நான் இருக்கேன் சார். 12 o'clock சொன்னீங்க. நான் 5 minutes முன்னாடியே வந்துட்டேன். ஓ வந்துட்டீங்களா? Yeah 5 minutes I'll be there. ஓகே சார். தேங்க் யூ. நம்ம கிளைண்ட் வந்து அங்கே ரீச்சே ஆகிட்டாரு. ஆக்சுவலாக நம்ம போன அப்புறமா வருவார்னு நினச்சேன். பட் இஸ் ஆல்ரெடி தேர் வெயிட்டிங் ஃபார் மீ. நம்ம தான் நான் ஆக்சுவலாக 12 சொன்னேன். டைம் வந்து கரெக்டாக 11:58 ஆகுது. இன்னும் ஒரு 5 minutesல ரீச் ஆகிடலாம். நடுராத்திரியில் கூட பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணோன்னு பார்ப்பேன். நான் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் எனிவே ஐ திங்க் ஹீ மஸ்ட் ஆல்சோ பி வைண்டிங் ஆஃப். ஏன்னா மார்னிங் தான் அத்தனை வாட்டி மீட் பண்ணோம். ஸோ அவருக்குமே கொஞ்சம் லிட்டில் எக்ஸாஸ்டிங் டேவாக தான் இருந்திருக்கும் இன்னைக்கு. ஸோ யா மீட்டிங் அரை மணி நேரம் போகுமா 1 மணி நேரம் போகுமான்னு தெரியலையே.
அது எவ்வளோ நேரம் போனாலும் சரி, எனக்கு இந்த காஃப் போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். பேசினாலே காஃப் வருது. பச்சை கலர் மாடிஃபைட் சிவிக் கேமராவில் தெரிஞ்சுதான்னு தெரியல. பார்த்த உடனே இமீடியட்டாக ஆன் பண்ணேன். பச்சை கலர் மாடிஃபைட் சிவிக். மை டியர் ஆஸ்பைரிங் ஆர்கிடெக்ட்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் entrepreneurs, businessmen, whoever you are watching this video, already businessல இருக்கீங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா a huge thumbs up and respect to all you people. கண்டிப்பாக என்னோட ரிலேட் பண்ண முடியும் நம்புகிறேன். பட் if you are an aspiring entrepreneur, good luck. தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஸோ பட் ஜாலியாக தான் இருக்கும் if you are enjoying the process. So yeah, I hope you guys are enjoying the video. எந்த டைமுக்கு வந்தாலும் இந்த ரோட்டில் மட்டும் டிராஃபிக் இருக்கும் போலையே. ஓகே, டைம் என்ன? கரெக்டாக 12 ஆயிடுச்சு. காலங்காத்தாலெல்லாம் இந்த ரோட்டில் வந்து ஒரு 70-80 இந்த ஸ்பீடில் ஓட்டுறதெல்லாம் கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ பட் இட்ஸ் ஆக்சுவலி வைட் ரோட். பூந்தமல்லி ஹை ரோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடான ரோடு. அது டிராஃபிக்னால நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இன்னும் கோயம்பேடுலாம் நம்ம நெருங்கும் போது இன்னும் கடுப்பாகும். ஸோ எனிவே ஆல்மோஸ்ட் we are going to reach the place. கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். ஷெல் ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்படியே இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோவாக லெஃப்ட் சைட் திரும்பிடலாம். போய் முடிக்க வேண்டிய காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா I'll get a peaceful, well-deserved sleep tonight. Hope that happens. எங்கே இருக்கார் அவர்? அங்கே இருக்கார் போலோவில். ஸோ they waiting for me. நம்ம காரை இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான புக்கு தானே? ஆமாம், கரெக்டான கேட்லாகா. எனக்கு இது ஒரு ஓசிடி, எல்லாமே கரெக்டாக இருக்கா நான் அப்போ செக் பண்ணிப்பேன். ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் கெட் கோயிங். I'll send a photo. Accounts alone you want us? ஸோ நான் சைடில் அப்படியே கேமரா வச்சுட்டு இப்போ இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்வியஸாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்ககிட்ட பேச முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் அங்கே நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வருது. ஹாஸ்பிட்டல் இல்லையா, அதனால் லெபார்ட்டரிக்குள்ளே ஒரு டைப் ஆஃப் ஃபர்னிச்சர், ரிசப்ஷன் ஒரு டைப் ஆஃப் ஃபர்னிச்சர், டாக்டரோடைய கன்சல்டேஷன் ரூமில் வந்து டாக்டரோடைய டேபிள் ஒரு மாதிரி இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் டேபிள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஃபர்னிச்சர்ஸ். ஃபார்மசிக்கு வேறு மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் எதுக்கு என்னென்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், எப்படி வந்து அந்த ஹாஸ்பிட்டலை கஸ்டமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த லேமினேட்ஸ் காமிச்சிட்ருக்கேன். ஸோ என் கையில் ஒரு புக் இருக்குது தெரியுதா உங்களுக்கு. கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் நம்ம கலர் கன்ஃபர்மேஷன் பண்ணுறோமோ வி ஆர் ஜஸ்ட் ஃபைனலைசிங் இட். இது பக்கத்தில் ஒரு ப்ளூ டிஷர்ட் இருக்கார்ல, அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு. ஸோ வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங் வித் ஹிம். இந்த கலர் இதோட நல்லா போகுமா, வில் தட் கோ வெல் வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஜஸ்ட் டிஸ்கஸிங். ஸோ மொத்த ஹாஸ்பிட்டலுமே பார்த்தீங்கன்னா ஒரே தீமில் தான் வரப்போகுது, which is white and turquoise. So furniture மட்டும் we are going with white and brown. அண்ட் எம்டி ரூமுக்கு மட்டும் டார்க் கிரே அண்ட் ஃப்ளவர் வேஞ்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் ஃபைனலைஸ்ட். ஸோ அதை தான் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். மணி கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. ஸோ இதை வந்து இன்றைக்கி டிசைட் பண்ணால் தான் நாளைக்கு காலையில் நான் ஃபேக்ட்ரியில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி மென்ஷன், நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்ப இருக்குது, டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த சைட்டை வந்து வெறும் 16 நாளில் முடிச்சு கொடுக்கணும். ஸோ அதை தான் அவர் கேட்டுட்ருக்காரு. இந்த ஆர்டர் போட்டால் இந்த பர்டிகுலர் கலர், இந்த போர்ட் கலர் ஆர்டர் போட்டால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் தென் ஆல்சோ இந்த கலர் இதோட மேட்ச் ஆகுமா, வெல் இட் கோ வெல் வித் ஈச் அதர், இது எல்லாத்தையுமே வந்து we are discussing. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour 1.5 hours இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மீட்டிங்கை, இந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகும்போது ஐ வில் கண்டினியூ த vlog ஆன் மை வே பேக் ஹோம். ஸோ ஸ்டே டியூன்ட். நான் எப்படி நீங்கள் சொல்லுங்கள், நான் 3 மணிக்கு பார்த்தவரை எப்படி கொட்டேஷன் இப்போயே கொடுத்தாங்கன்னு நான் ப்ரெஷர் பண்ண முடியும் சொல்லுங்கள். நானே 4 வருஷத்தில் தரலையே. உங்கள் ஆள் எனக்கு எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தாரு.
எப்போ 2 மாதம் 3 months எதுவும் கிடையாது. எதுக்கு இதுக்கு இதோட போட்டா மெஷர்மெண்ட் உள்ள ஃபுல் பார்ட்டிஷன் எதுவும் பண்ண முடியாது. So the empty table, all other tables you can go with brown and white. Guys, ஒரு வழியாக இப்போ தான் கிளைண்ட் மீட்டிங் முடிஞ்சது. நம்மளோட லேமினேஷன் கலர்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. ஹோப் தெர் ஒன்ட் பி எனி சேஞ்சஸ். டைம் இஸ் எக்ஸாக்ட்லி அரவுண்ட் 1:32. இங்கே தான் என் கிளைண்ட்டை மீட் பண்ணேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கார்டு கொடுத்தேன். So I'm meeting him in the same place again. Anyway guys, my long day is over. So கிட்டத்தட்ட வந்து this was a proper 16 hours of day நினைக்கிறேன். 16 கூட இல்லை, I think 18 hours நினைக்கிறேன் கண்டினியூஸாக. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லா நாளும்லாம் இந்த மாதிரி கண்டினியூஸாக 18 ஹவர்ஸ்லாம் ஒர்க் இருக்காது. ஸோ 12 hours இருக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 12 hours இருக்கும். ஸோ வீக்லி அரௌண்ட் ஒரு 70-72 ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நான் ஆக்சுவலாக வீக்கெண்ட்ஸும் சண்டேவும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஆவரேஜாக 70 to 80 hours இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டுடே வாஸ் ப்ராப்பராக 18 to 19 hours டே. எல்லா நாளும்லாம் கண்டினியூஸாக 18 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ எவ்ரி டே won't be like this, but I'm telling you there are times when you have to work this hard, when you have to work 18 hours, 16 hours a day எப்பயாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் சலிச்சிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். வி ஷுட் அடாப்ட் டு எனி சுச்சுவேஷன் ஃபார் தட் மேட்டர். ஸோ இந்த 18 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கார்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் சாலிடாக. ஸோ நடுவில் ஹேட் பிரேக் என்னால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஜிம் போயிட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட்டுனா என்ன, அம்மாவோட பேசிட்டு அப்படியே உட்காந்து சில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் அன் ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர், கண்டிப்பாக அதில் ஹார்ட் ஒர்க் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டி அட்வைஸ் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ பி ரெடி டு ஒர்க் ஹார்ட் பட் மேக் ஷூர் யூ வில் லவ் திஸ். தலையெழுத்தேன்னு செஞ்சோன்னா இது பிடிக்காமல் போயிடும். ஸோ விரும்பி செய்யணும். நான் உண்மையாக சொல்கிறேன், மணி 1:30 ஆகுது. மணி டைம் இஸ் அரௌண்ட் 1:37 நவ். ஸோ இப்போ தான் நான் ஒர்க்கை முடிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 18 வயசில் அப்போ தான் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அந்த டைமில் வந்து இந்த மாதிரிலாம் பிஸியாக இருக்க மாட்டோமா. என் காரே வந்து ஒரு கனவு. இப்போது ஹோண்டா சிட்டியே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து 5-6 வருஷம் ஆசைப்பட்டு, அந்த பச்சை கலர் சிவிக் அகேன் 5-6 வருஷம் நான் ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் தான் என்னால் வாங்க முடிஞ்சது. ஸோ நான் அப்போலாம் கனவு காணுவேன், இந்த மாதிரி நம்ம பிஸியாக வந்து சுற்றிட்டுருப்போம், நமக்கு பிடிச்ச காரில் கண்டினியூஸாக பிஸியாக இருப்போம், அங்கே போவோம் இங்கே வருவோம் 4 பேரை பார்ப்போன்னு. மார்னிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை சைட் நான் போனேன்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஸ்டார்டட் வித் தி ஆவடி சைட் அண்ட் தென் ஹம்ஜிக்கரையில் போயிட்டு கிளைண்ட்டை மீட் பண்ணிவிட்டு அகேன் அவரை திருப்பி நைட்டு இப்போ மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரோம். அதுக்கு நடுவில் டி நகர் சைட், ட்ரிப்ளிகேன் சைட், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு காஃபி குடிச்சு மறுபடியும் ஐ வென்ட் டு த ஃபேக்ட்ரி டு ஆர்டர் த ப்ளைவுட் அண்ட் ஆல் தட். ஸோ அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் ஜிம்முக்கு வேறு போயிட்டு வந்தேன். 1 hour தான் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஒரு 1 hour 10 minutes ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். இவ்வளவும் ஏன் பண்ண முடியுது அப்படின்னா, இது என் கனவு. என் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கணும், நான் வந்து இப்படி தான் வாழணும், என் ஸ்கெடியூல் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது என்னுடைய ஆசை. சம் பீப்புள் மைட் சே திஸ் இஸ் வெரி சேட் ஆர் இதில் என்ன இருக்குது, இதில் ஒரு ஃபன்னே இல்லை, ஆல் யூஆர் டூயிங் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த லைஃப் டைனாமிக்காக இருக்குல்ல. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா என் லைஃப் இப்படி இருக்கவே இருக்காது. இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் இன்றைக்கி போன எந்த இடத்துக்கும் நாளைக்கு போக மாட்டேன். இட் வில் பி அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லைஃப். இப்போ எதுவும் எனக்கு ஸ்கெடியூல் இல்லை. சப்போஸ் நாளைக்கு ஒரு பப்ளிக் ஸ்பீச் இருக்கலாம், எதுவும் இல்லை. பட் சொல்கிறேன், ஒரு வேளை ஏதாவது காலேஜில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காலேஜுக்கு போயிருப்பேன். எங்கேயாச்சும் ஒரு பிஸ்னஸ் செமினார் கொடுக்கணுன்னா அங்கே போயிருப்பேன். இல்லை வேறு ஒரு ஷோரூமோ, வேறு ஒரு கிளைண்ட்டு, வேறு ஒரு ஊர்,
வேறு கைண்ட் ஆஃப் பீப்புள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்னு என்னால் கண்டிப்பாக இன்றைக்கி ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. என்கிட்ட ஒரு ஸ்கெடியூல் இருக்குது, அது பிரகாரம் தான் போடுவேன். பட் ஐ வில் நெவர் நோ வாட் ஹேப்பன்ஸ் டுமாரோ. இப்போ இன்றைக்கி வந்து நைட்டு 12 மணிக்கு நான் என் கிளைண்ட்டை பார்த்துட்டு 1.5 மணி நேரம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு 1.5 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டுருப்பேன்றது நான் நினச்சி கூட பார்க்கல இல்லையா. ஸோ அதனால் எவ்ரி டே இஸ் டைனாமிக். ஒரு நாளும் டிஃப்ரெண்ட். மண்டே மாதிரி டியூஸ்டே இருக்காது, டியூஸ்டே மாதிரி வெனஸ்டே இருக்காது. ஸோ என் லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அது அப்படி தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி தட் வே அஸ் வெல். பிடிச்சதை செய்யுங்க, பி பேஷனேட் வித் யுவர் ஒர்க். எல்லோரும் கதவை மூடிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போற்றி தூங்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி இந்நேரத்துக்கு சில பேர் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருப்பாங்க, வாட் எவர். பட் திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸோ டெய்லியும் அதுக்குன்னு நான் காலையில் 6 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சு நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை செய்வேன்னு சொல்லலை. ஒரு சில நாட்கள், வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி இருந்தால் கூட ஐம் ஸ்டில் ஹாப்பி. ஐம் பிஸின்னு சொல்லிட்டு கடவுள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நம்மளை வச்சுருக்காரு. நமக்கும் நிறைய வேலை கொடுக்குறாரு. நம்மளாலே நிறைய பேருக்கு வேலை கிடைக்குதுன்னா we should be grateful for that. Luckily I am not married. ஸோ கல்யாணம் இருந்தால் சில பேர் கல்யாணம் ஆனவங்க வீடியோ பார்த்தா உனக்கு என்னப்பா அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கு ஃபேமிலி அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் மீ அண்ட் மை மாம். ஸோ என்னால் ஐம் ஏபிள் டு ஒர்க் திஸ் ஆர்ட் பிகாஸ் ஆஃப் தட்ஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம்லாம் ஆனால் ஐ டோன்ட் நோ if I'll be able to do that, and especially if I have kids and all, I have no idea if I'll be able to do all this. பண்ணலாம், பட் இந்த ஸ்கேலில் இவ்வளோ வேகமாக இவ்வளோ ஃப்ரீயாக பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. So that is one advantage. But still, if you are an youngster, if you are in your early 20s, mid 20s na இதெல்லாம் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் ஐ ஹாவ் அ கார். பைக்லனா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் 6 வருஷம் நான் பைக் ஓட்டி அதில் சம்பாரிச்சு தான் காரே வாங்க முடிஞ்சுது இல்லையா. 6 வருஷம் என் ஜேர்னி பைக்கில் தான் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சமாவது கம்ஃபர்டபுளாக எனக்கு பிடிச்ச காரில் பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி vlog பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக போக முடியுது. ஒரு பைக் ஒன்று பார்த்தீங்களா, ராயல் என்ஃபீல்டு. நான் ஆக்சுவலாக அந்த பைக் வந்து 2015 எண்டில் வாங்கினேன். ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷம் 8 இயர்ஸ் அந்த பைக்கில் நான் வந்து ட்ராவல் பண்ணி அந்த பைக்கு ஒரு 6 இயர்ஸ், அந்த பைக் வாங்கி 6 இயர்ஸ் கழிச்சு தான் நான் காரே வாங்கினேன். ஸோ அந்த பைக் வந்து 18 வயசில் வாங்கினேன். ஸோ நோ மேட்டர் வேர் யூ ஆர் இன் லைஃப், உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும், ஐ வாஸ் ரேஸ்ட் பை சிங்கிள் மதர். எங்கள் அம்மாலாம் பெருசாக படிக்கல அண்ட் ஆல் தட். நான் நைட் ஆக ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஐம் திங்க் ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஐ வில் எண்ட் திஸ் vlog as soon as possible. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். நான் பெருசாக எனக்கு ரொம்ப டேலண்டடான ஆளுன்னெலாம் சொல்ல மாட்டேன். இட் வாஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். மை மைண்ட் செட் வாஸ் மை ஸ்ட்ரென்த். ஏதோ சம்திங் ஐ ஹவ் டன் இன் லைஃப்னு நினைக்கிறேன். ஏதோ சின்னதாக என் வயசுக்கு என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செய்கிறேன். அது மூலயமா ஒரு 4-5 காலேஜில் மதித்து கூப்பிட்றாங்க. அந்த காலேஜஸ்க்கெலாம் போய் பசங்களை இன்ஸ்பயர் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் இன் மோட்டிவேஷன். அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அவங்க எப்படி லைஃப்பில் வந்து பெருசாக வரலான்லாம் சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை ஏதோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் மேக்ஸ் மீ ஹாப்பி. அண்ட் திஸ் இஸ் ஹவ் அ டே வில் பி இன் அ லைஃப் ஆஃப் அ 26-year-old. என்ன பிரச்சனை உனக்கு? 26-year-old entrepreneur, interior designer, architect, civil engineer, you name it. This is how a day in his life will be. ஸோ அதை நான் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐடியாவும் இல்லை இவ்வளோ அட்வென்ச்சரஸாக போய் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரியல இந்த வீடியோ ஒரு 10 பேர் கூட ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு, ஏன்னா அவ்வளோ லென்த்தியாக வரும்னு நினைக்கிறேன். பட் இஃப் யூ வாட்ச் திஸ் வீடியோ டில் நவ், ஐ ஹோப் இட் டிட் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் யூ. நிறைய புது விஷயங்கள் நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லீவ் யுவர் தாட்ஸ் டவுன் இன் த காமெண்ட் செக்ஷன் பிலோ. And until I see you again in another video, take care, stay safe, always be happy, become enormously successful. லைஃப்பில் பிடிச்சதெல்லாம் வாங்குங்க. அம்மா அப்பாக்கெலாம் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் செய்யுங்க. live the best life you want to live. And யாருக்கெல்லாம் உங்கள் கெப்பாசிட்டிக்கு என்ன உதவ முடியுமோ, உங்களால் எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியுமோ, அவங்கவுங்க லைஃப்பில் என்ன பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஐ விஷ், ஐ ஹோப் அண்ட் ஐ வில் ப்ரே தட் உங்கள் எல்லாருக்குமே அது நடக்கும்னு சொல்லிட்டு. So thank you for watching. Leave your thoughts down in the comment section. So until I see you again in another video,
டேக் கேர், ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப், கிஷோர்.